දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கடவுள் கொடுத்த அருமையான தருணத்துக்காக. දෙවියන් වහන්සේ දීපු යාපත් දවස නිසා. பாப்போம் இன்றைய தினத்தில் கர்த்தர் எங்களோடு எப்படி இடைப்பட போகிறார் என்றதான காரியத்தை. අද දවසේ දෙවියන් වහන්සේ අප සමග ක්‍රියා කරන්න කොහොමද කියලා අපි බලමු. ஆரம்பிக்கிற முதல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. පටන් ගැනීම පෙතෙමින් ඔබගේ යම් ප්‍රශ්නයක්. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எகிப்து தேசத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்னு சொல்லி? ඔබ කී දෙනෙක්ට දන්නවද දෙවියන් වහන්සේ මිතර දේශ ආචාර්යමත් දේවල් ආස්කම් දේවල් කරපු කාරණාවන්? தெரியாதவங்க யார் சார் இருக்குன்னா கை தூங்க போ. නොදන්නව කවුරු කෙනෙක් ඉන්නව නම් දෑත උස්සන්න. எல்லாருக்கும் தெரியும். හැමෝටම දන්නවනේ. ஓகே அப்படின்னா நான் கேட்குற அடுத்த கேள்வி. එන ඊළඟ ප්‍රශ්නය. எத்தனை அற்புதம் செய்தார்? ආචාර්යමත් දේවල් කීයක් කරාද? வாதைகள் என்று நீங்க சொல்லி இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் வாதைகள் என்று சொல்லி. ඔබට දන්නව ඒක ප්‍රීඩා නේවන්න නැත්නම් රෝග වසංගතය කියලා. நான் இனி அதுக்கு அற்புதங்கள் என்று சொல்றேன். මම ඒකට ආස්කම් කියලා කියනවා. பாப்போம் அதுல வாதையா இல்லாட்டி அற்புதமானதான காரியத்தை நாங்க பார்ப்போம். බලමු මේක වසංගතයේද එමත් නැතිනම් ආස්කමද කියලා අපි බලමු. நிச்சயமாக 10 அற்புதத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. සම්පූර්ණයෙන් වසංගත 10 බලන්න කාලය මදි. உங்களுக்கு எத்தனை 10 செய்தார் தான், 10 செய்து தானே விடுதலையை கொண்டு வந்தார். ඒ 10 කරලා තමයි උங்க නිදාස් කරලා ගෙනාවේ. உங்களால் யாருக்காவது சொல்ல இயலுமா ஒரே ஒரு அற்புதம் செய்து, ஒரே ஒரு அற்புதம் மட்டும் செய்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர கர்த்தருக்கு வல்லமை இருக்கா இல்லையான்னு சொல்லி? ඔබ කාටද කියන්න පුළුවන්ද එකම ආස්කමකින් ඉස්රායල් ජනතාව මිසර දේශේ නිදාස් කරන්න දෙවියන් වහන්සේ බලවන්තයි කියලා? அந்த 10 அற்புதங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சா மட்டும் போதும்ன்றது தெரியுமா? ඒ ආස්කමෙන් 10ක් එකක් කරොත් කියලා ඇති කියලා ඔබ හිතනවාද? ஏதாவது ஒன்று இருக்கா? එකක් තියෙනවද? எந்த அற்புதத்தை செய்தால் விடுதலையாக்கி கொண்டு வரலாம்? මොන ආස්කම කරොත්ද ඉස්රායල් ජනතාව නිදාස් කරලා ගේන්න පුළුවන්? 10ல ஒன்று 10න් එකක්. தலைப்புல கொன்னாதான் விடுதலையாக்குவார், அப்படியா? කුණුදුල් පුතා මරුවොත් තමයිලු නිදාස් කරන්නේ එහෙමද? இல்ல நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னா அந்த 10 அற்புதங்கள்ல 10 அற்புதத்தையும் கட்டாயம் செய்யணுமா இல்லாட்டி அந்த 10 அற்புதத்துல ஒரு அற்புதம் மட்டும் செய்தா இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியுமா முடியாதா? මම කියන්නේ ඒ ආස්කම් 10 තුල එක් ආස්කමක් කරොත් ඒ ඉස්රායල් ජනතාව එළියට ගේන්න පුළුවන්ද බැරිද කියන කාරණාව. அப்படி என்றால் ஆம் என்று சொன்னால் அது எது? ඒ එසේ නම් එක කුමක්ද? இல்ல 10 செய்ய இல்லை நான் கேட்குறேன் ஒன்று 10 அற்புதம் இருக்கு இல்லையா? தண்ணீரை ரத்தமாமான்றது, தவளைகள் கொண்டு வர்றது, வெட்டுக்கிளி கொண்டு வர்றது, கல்மலை, அப்புறம் தெல்லு பூச்சி எல்லாம் இருக்கு இல்லையா? ஈக்கள், கொசுக்கள், கொள்ளை நோய் இருக்கு இல்லையா? அப்போ நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் செய்யணுமா இல்லாட்டி அந்த 10 இருக்கு இல்லையா 10ல் ஒன்றை மட்டும் செய்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியுமா முடியாதா? அப்புறம் தன்வானே வத்துற அது இல்லாமலா? ඒ කාරණාව නැතුව බැරිද? ஓகே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் අපි පෙරලගමු නික්මයාම පොත 10 அதிகாரம் 10 වෙනි පරිච්ඡේදය 21ல இருந்து 29 வரை 21 සිට 29 දක්වා අපි කියවමු. யாத்ராம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல இருந்து නික්මයාම 10 වෙනි පරිච්ඡේදය 21 සිට அந்த பகுதியில் இந்த அற்புதத்தை மட்டும் செஞ்சா இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரலாம். මේ ආස්කම පමණක් කරොත් ඉස්රායල් ජනතාව නිදාස් කරන්න පුළුවන්. சரி பாப்போமா? අපි බලමු. முடியுமா முடியாதான்னு பாப்போம். කරන්න පුළුවන්ද බැරිද කියලා අපි බලමු. ஓகே 21ஆம் வாசிக்க தொடர்ந்து. போதும். சிங்களம் கீழே கவுருவாரி விளங்கிச்சா? ஒரு පැහැදිලිද? 3 நாள் இருட்டு,
දවස් 3ක ඝන අන්ධකාරය எகிப்தியருக்கு மட்டும் මිස්රයේ වාසින්ට පමණක් வீடுகள் எல்லாம் ඒ නිවස් සියල්ලම அடுத்த வீட்டுல வெளிச்சம் இருக்கலாம். ඊළඟ නිවස ආලෝකය තිබෙන්නට පුළුවන්. ஆனா அந்த வீட்டு வெளிச்சம் கூட எனக்கு தெரியாது. නමුත් ඒ ආලෝකය පවා අනිත් නිවසට දැනෙන්නේ නැහැ. எப்படி கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தாருன்னு இதுவரைக்கும் யாராலையும் விளங்கிக் கொள்ள முடியாது. කොහොමද දෙවියන් වහන්සේ මේ ආස්කම කරේ කියලා තාමත් කාට පැහැදිලිවීමක් නැහැ. கண்குருடு இல்ல, අන්ධභාවය නොවේ. காரிருள். ඝන අන්ධකාරය. கண்ணை மூடினாலும் கூட கண்ணை மூடி அது கூட வெளிச்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ඇස් වැස්සුවතරි පුංචි එළියක් තිබෙනවා. நீங்க கண்ணை மூடணும், அப்படி நல்லா இருக்க கண்ணை மூடினாலும் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். දැන් ඔබ තදට ඇස් වැස්සුවතරි ඔබට පුංචි ආලෝකයක් දැනෙනවා. 3 நாள் දවස් 3ක් அப்படியே இருட்டு. ඒමම අන්ධකාරය. விளங்குதா? ඔබට පැහැදිලිද? உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து எலும்ப இல்ல. ඉඳගත්ත කෙනා නැවත නැගිටින ඒ ස්ථානෙ ඉඳගෙන හිටියා. ஒருவர் இன்னொருவர் காணையும் இல்ல. තව කෙනෙක්ව දුටුවෙත් නැහැ. 3 நாள் சாப்பாடு இல்ல. දවස් 3ක් ආර වේල නැහැ. அப்படிதானே? එහෙමනේ. பசி இல்ல, பசியும் இல்ல, தாகமும் இல்ல. කුසගින්නත් නැහැ, පිපාසයත් නැහැ. அந்த இருள் இல்ல. அங்க அற்புதம் வந்து கடவுள் இந்த அற்புதங்களை தான் செஞ்சிருக்காரு. ඒ ඝන අන්ධකාරයනේ මේ ආස්කම දෙවියන් වහන්සේ මේ ආස්කම තමයි කරලා තියෙන්නේ. தடவி கொண்டிருக்கத்தக்கதா, தடை கொண்டிருக்குன்னு சொன்னா உட்கார்ந்து யோசி. ඒ අතගා බලන්න කියන්නේ ඉඳගෙන කල්පනා කරන්න. நல்ல யோசினா என்ன அற்புதங்களை செய்திருக்கிற என்னதான காரியம். හොඳට කල්පනා කරලා බලන්න මොන මොන ආස්කම් කරලා තිබෙනවද කියලා. உங்களுக்கு தெரியும் முதல் 8 அற்புதங்களை செய்து இது 9வது அற்புதம். ඔබට දන්නවා ආස්කම් මතක් කළ මේක 9වෙනි ආස්කම. 8 அற்புதத்துல பார்வோன் சொல்ல இல்ல நான் அனுப்புறதில்ல. அவன் அனுப்புறேன்னு சொல்ல அனுப்ப மாட்டான். ආස්කම් මට තුල පාරව යවනවා කියනවා යවන්නේ. இல்ல கண்டுபிடிச்சோன்னு விட்டுருவான். இல்ல நான் அனுப்பல அப்படிமா. එයා දැක්ක ගමන් ආයෙ නෑ යවන්නේ කියලා අතාරිනවා. ஆனா இந்த இடத்துல නමුත් මේ ස්ථානයේදී காரிருள், ඝන අන්ධකාරය, அப்புறம் வெளிச்சம் வருது. ආලෝකය එනවා. மோசே ஒண்ணுமே சொல்ல இல்ல பார்வோனுக்கு. මෝසෙස් පාරොන්ට කිසිවක් කිව්වේ නෑ. அவனே கூப்பிடுறான் மோசே மாரோனே. එයාවම පාරොන් අඬගන මෝසෙස්ව போங்க போயிட்டு கர்த்தர் ஆராதிங்க. யார் போறீங்கன்னு கேக்குறாரு. ගිහලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන ඔබ කවුරුන් යන්නේ කියලා අහනවා. ஆனா மறுபடியும் அனுப்பல. එයා නැවත ගෙව්වේ නෑ. ஏன்னா மோசே சொல்றாங்க நாங்க எல்லாரும் போறோம், ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போறோம் அப்படி. මෝසෙ කියන අපි සියලු දෙනාම ගව බැටළු සියලු දෙනාම යා යුතුයි කියලා. ஓகே, இப்ப இருட்டு 3 நாள். දැන් අඳුර වැසුවොත් கர்த்தர் மெதுவா மோசே நோக்கி දෙවියන් වහන්සේ සෙමින් මෝසෙ දෙස බලමින් மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துட்டு போ. මෝසෙ ඉස්රායෙල් ජනතාව අරගෙන යන්න. செய்ய முடியுமா முடியாதா? කරන්න පුළුවන්ද බැරිද? இத முதல்ல செஞ்சிருந்தா முடிஞ்சுதானே கதை. මේක පෙතමෙන් කරන කතන්දර ඉවරයිනේ. என்ன නේ? இந்த ஒரு அற்புதத்தை மட்டும் செய்து கடவுளுடைய நோக்கம் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்றது என்று சொன்னால் දෙවියන් වහන්සේගේ අරමුණ ඉස්රායෙල් ජනතාව මුදව ගන්න කාරණාව නම් இஸ்ரேல் எல்லாத்தையும் குருடாக்கிட்டு அப்படியே கொண்டு வர தெரியாதா கடவுளுக்கு? ඒ මේ සීලුම මනුෂ්‍යයන් අන්ධ කරලා ඉස්රායෙල් ජනතාව රැගෙන ඉන්න බැරිද දෙවියන් වහන්සේට? அந்த இருட்ட 9வது செய்த அற்புதத்தை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வரதானே. ඒ නවවෙනි ආස්කම පෙතමෙන් කළ සියලු දෙනාම නිදාස් කරන්න තිබ්බනේ. விளங்குதா? ඔබට පැහැදිලිද? ஓகே இல்லையா? හරිද නැද්ද? 3 நாள் දවස් 3ක් இந்த ஜனங்களை 3 நாள் தேவை வெளியே கொண்டு வரக்கு. මේ ජනතාව දවස් 3ක් එළියට ගේන්න. அப்படியே கொண்டு வந்து அங்க கானான் தேசத்துக்கே போய்க்கலாம். ඒමම කානන් දේශෙටම යන්න පුළුවන්. அப்படியே அப்படியே கொண்டு போய் சீனா மலை அடிவாரத்தை கொண்டு போனாங்க. 10 கட்டளை கொடுக்கறக்கு இல்லையா? එහෙනම් සීනේ කන්ද පාමුට යන්න පුළුවන් දසපනත දාය දුන්නොත් 3 நாள்ல போயிடலாம். දවස් 3කින් යන්න පුළුවන්. ஏன் கடவுள் அப்படி செய்ய இல்ல? ඇයි දෙවියන් වහන්සේම කළේ නැත්තේ? கர்த்தர் சரியில்லைன்னா அப்படி செய்யறதுனா? දෙවියන් වහන්සේම කරන කාරණා නෑනේ. பிரச்சனைன்னு சொன்னா உடனே தீர்த்து வைக்கணுமா? அப்படித்தான் இல்லை. ප්‍රශ්නයක් කියන්නේ විගසවයකට පිළිතුරක් දිය යුතුයි. இல்ல உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன் சொல்லிடு. ඔබට පැහැදිලිද මම කුමක්ද කියන්නේ ஒன்பதாவது කියලා? அற்புதத்தை மட்டும் செய்து கர்த்தருக்கு இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர முடியுமா முடியாதா? 9වෙනි ආස්කම පමණක් කරලා දෙවියන් වහන්සේ මේ ජනතාව මුදව ගන්න පුළුවන්ද බැරිද? தலைச்சன் பிள்ளைகளையும் அப்படியே காப்பாத்திரு, முதற் பேரானத்தையும் மிருகங்களையும் காப்பாத்திருக்கேன் அப்படித்தானே. කුණුදුල් දරුවදා කුණුදුල් සත්තුන් එමම බේර ගන්න තිබ්බා. அப்படி கொண்டு வந்திருந்தா එම රැගෙන ආවොත් கடவுள் கள்ளத்தனமா கொண்டு வந்துட்டாரு சொல்லுவானோ. දෙවියන් වහන්සේ ඔරෙන් රැගෙන ආව කියලා කියයි. கடவுள் பொல்லாத கள்ளனா இருக்காரு அப்படின்றானோ. ඒතර දෙවියන් වහන්සේ දරුණු සොරෙක් කියලා කියයි. அப்ப உலகம் விளங்கிக் கொள்ளுமா கடவுள் யாருன்னு சொல்லி? එන ලෝකෙට දැනෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ කවුරුන්ද කියලා? கடவுளை குறித்து எந்த ஒரு வரைபடத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க? දෙවියන් වහන්සේ ගැන යම්කිසි චිත්‍රයක් මනුෂ්‍යර දැනගන්න පුළුවන්ද? திருட்டளவாய் கொண்டு போயிட்டாங்க சொல்லுவாங்க. සොරෙන් ඔවුන් රැගෙන ගියා කියලා කියනවානේ. விளங்கிக் கொள்வாங்களா இவர் தான் கர்த்தர்ன்றதான காரியத்தை? ඔවුන්ට පෑදීමක් තියෙනද මෙයා තමයි ස්වාමින් වහන්සේ කියලා? கர்த்தர் எத்தனை அற்புதம் செய்கிறார்? දෙවියන් වහන්සේ ආස්කම් කීයක් කළාද? அந்த அற்புதங்களை செய்யறதற்கான நோக்கம் என்னது? ඒ ආස්කම් කරන්නට උන්වහන්සේගේ අරමුණ කුමක්ද? நான் உங்களுக்கு நீங்க வேதத்தை அறிஞ்சவங்க, அதனால நான் உங்களுக்கு வசனங்களை சொல்ல மாட்டேன். ඔබ දේව වචනය ගැන හොඳ දැනීමක් තියෙන. ඒ නිසා ඔබට පද කියන්නේ නැහැ. நடந்த அற்புதங்களை நான் சொல்றேன். සිදු වුණු ආස්කම් ටික මම කියන්නම්. ஓகேயா? හරිද? முதலாவது ஆரோண்ட கோல் சர்ப்பம் ஆகிறது.
පෙතෙමෙන් ඒ සැරෑටිය සර්පෙක් වෙන එක. அது அற்புதமா நீங்க எடுக்கிறது இல்ல எனக்கு தெரியும். ඒක ආස්කමක් ලෙස ඔබ පිළිගන්නේ මම දන්නවා. முதல் அற்புதமா நீங்க எடுக்கிறது வந்து அங்க எகிப்துல தண்ணி எல்லாம் ரத்தமா மாறுறது. ඔබ පළවෙනි ආස්කමක් ලෙස ගන්නේ මේ මිසරයේ වතුර ඔක්කොම ලේ වලට පරිවර්තන වෙන එක. அப்ப கோல் சர்ப்பமாகிறது அற்புதம் இல்லையா? එතකොට සැරෑටිය සර්පෙක් වෙන එක ආස්කමක් නොවේද? உண்டு. එක. மந்திரவாதிகளுடைய சர்ப்பங்கள் இல்லாட்டி கோலாகின சர்ப்பமோ சர்ப்பமாகிய கோலோ அந்த கோல் எல்லாத்தையும் இந்த சர்ப்பம் விழுங்குது. ඒ මන්ත්‍රවාදයන්ගේ එමත් නැත්නම් ඒ සර්පයන්ගේ සීලුම දේ සැරෑටිය මේ මෝසෙස්ගේ සැරෑටිය කියලා දමනවා. ஆரோண்ட சர்ப்பமா கோலா? sorry. ஆரோண்ட சர்ப்பமா கோலா? ඒ සැරෑටියද සර්පෙක්ද? கோல் விழுங்குமா சர்ப்பங்களை? ඒ සැරෑටිය ගිලිය දමනවාද සර්පයන්ව? கோல் விழுங்குமா? නැත්නම් ඒ සැරෑටිය ගිලිය දමනවාද? சர்ப்பம் கோலாகினது அற்புதமா? கோல் சர்ப்பமாகிய கோல் வந்து மற்ற கோல்களை விழுங்கினது அற்புதமா? ඒ සැරෑටිය සර්පෙක් වෙන එක ආස්කමක්ද නැත්නම් ඒ සැරෑටිය සර්පෙක් කියලා අනිත් අය ගිල දමන එක ආස්කමක්ද? அது ரெண்டும் கூட தாக்கம் எது? මේකේ ලොකුම බලපෑම කුමක්ද? விழுங்கினது. விளங்குதா உங்களுக்கு? ගිල දමන එක ඔබට පැහැදිලිද? ரெண்டு அற்புதமா ஒரு அற்புதமா? ආස්කම් දෙක ආස්කමක්ද? ஒரு அற்புதத்துக்குள்ள ரெண்டு அற்புதம். එක ආස්කමක් තුල ආස්කම් දෙක. தேவனுடைய வார்த்தையில தேவன் செய்கிறதான அற்புதங்களை நாங்க பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். දෙවියන් වහන්සේගේ ආස්කම් වචනය තුල දෙවියන් වහන්සේගේ ආස්කම් දකින්න අපි පුරුදු වෙවි යුතුයි. என்னத்துக்காக செய்கிறார்? කුමක් උදෙසද ඒක කරන්නේ? பார்வோனுக்கு அதிர்ச்சி நடந்திருக்குமா? පාරොන්ට කම්පනයක් ඇති වෙන්න පුළුවන්ද? இப்படி கோலை போட்டோன்னு சர்ப்பமானோன்னு ஒரு அதிர்ச்சி நடந்திருக்குமா? මෙම සැරෑටිය දාපු ගම සර්පෙක් කියන එක කම්පනයක් ඇති වෙන්න පුළුවන්ද? அதனாலதான் மந்திரவாதிகளை கூப்பிட்டாரு. ඒ නිසා තමයි මන්ත්‍රවාදීන් අඬ ගැව්වේ. கடைசியில மந்திரவாதிகள் கண்வித்தையினால செஞ்சு வச்சுட்டாங்க. අන්තිමට උන්ගේ ඇස් බැඳීම තුලින් උන් ඒ කාරණාව කරා. கண்வித்தை சொன்ன மேஜிக். ඇස් බැඳීමක් කියන්නේ මැජික්. மேஜிக்னா எங்களுக்கு தெரியும். ஒளித்து வைத்த லாட்டன்றதான் எபிரேய பதம் அதை ஒளிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கானோ. ඒක සංගවගෙන කරගෙන දාන ක්‍රියාවක්. என்னத்தை போட்டிருக்கானோ? சர்ப்பமா கோலா? ඒ සර්පයාද දැම්මේ නැත්නම් සැරෑටියද දැම්මේ? மந்திரவாதிகள் போட்ட சர்ப்பமா கோலா? ඒ මන්ත්‍රවාදීන් දැම්මේ සර්පයේද සැරෑටියද? சர்ப்பம். උන් දැම්මේ සර්පයා. ஒளிச்சு வச்சு போட்டுறானோ. கோலை மாதிரி காட்டி போட்டுறானோ. උන් සංගවලක සැරෑටියක් ලෙස උන් දානවා. மூணு அற்புதம் அவனும் செய்யறானோ அது எல்லாமே அப்படிதான். ආස්කම කවුන් කරේ ඔක්කොම එහෙම තමයි. ரெண்டாவது தண்ணீர் ரத்தமா மாறுது. ඒ ජලයේ ලේ බවට පරිවර්තනය වෙන එක. அப்புறம் 7 நாளுக்குள்ள நதி அப்படியே போய் அப்படி நதி ஓடும் தானே, ஓடுற நதி அப்படியே தண்ணியா மாறிடும். එහෙමම නදිය ගලාගෙන නදිය දුවනවනේ එහෙමම ඒක වතුර බවට පරිවර්තන වෙනවා. அப்புறம் ரெண்டு அற்புதம். දැන් දෙවෙනි ආස්කම් දෙක. மூணுனா තුන. ஒன்று ரெண்டு மூணு மூன்று. තුන. நாலாவது හතරවෙනි එක. தவளை கொண்டு வாரது. ඒ ගෙම්බන් නැත්නම් මැඩියන් ගේන එක. தவளை கொண்டு வார அப்படித்தானே? මැඩියන් ගේන එක. ஓகே. பார்வோன் அதுக்கு பிறகு மந்திரவாதிகளை கொண்டு வந்து மந்திரவாதிகள் இன்னும் தவளைகளை கொண்டு வரா. දැන් පාරොන් මන්ත්‍රවාදීන් ගෙනාවන් පස්සේ තවත් මැඩියන් වැඩි වෙනවා. அற்புதங்கள் என்று சொல்லும். கடவுள் அற்புதத்தை செய்தார் தவளை கொண்டு வாரதற்கு. දෙවියන් වහන්සේ ආස්කම් කරා මැඩියන්ව රැගෙන එන්න. மந்திரவாதிகள் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? ඒ මන්ත්‍රවාදීන් කුමක්ද කළ යුතුයි? தவளை இல்லாமக்கணுமா தவளை கொண்டு வரணுமா? ඒ මැඩියන් නැති කරන්න ඕනද නැවත මැඩියන් වැඩි කරන්න ඕනද? இருக்கிறதுக்கு எங்க இருந்து தான் தவளை கொண்டு வரான்? කොයි ඉඳලාද මේ මැඩියන් ගේන්නේ? இருக்கிற தவளை தான் கொண்டு வந்து வச்சான். ඒ තේන මැඩියන්ම තමයි උන් ගෙනල්ලා තිබ්බේ. என்ன வேற பேர் போட்டு அனுப்புறானோ? இது மந்திரவாதிகள்ட்ட பார்வோண்ட தவளை அப்படின்னு போட்டு அனுப்புறானோ? වෙන නාමයක් දාලා මේක පාරොන්ගේ මන්ත්‍රවාදීන්ගේ මැඩියන් කියලා යවුවා. அதுவும் அந்த ஒளிச்சு வச்சு தான் போட்டிருக்கானோ. ඒකත් ඇස් බැඳුමක්. ඒකත් සංගවල තමයි යවුවේ. கேப்ப அதுக்கு பிறகு பார்வோன் சொல்றாரு, ஐயா கடவுளுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ඊට පස්සේ පාරොන් කියනවා අනේ ස්වාමීන් මෝසෙස් යාඥා කරන දෙවියන් ஐ වහන්සේට. மோசே கடவுளை ஜெபம் பண்ண ஐயா. අනේ මෝසෙස් දෙවියන් ஐயா වහන්සේට தவளை இல்லாம ஐயா. මේ මැඩියන් නැති කරන්න. சொல்றானா இல்லையா? කියනවද නැද්ද? அதிர்ச்சி ஒண்ணு நடந்துச்சா இல்லையா? කම්පනයක් සිදුනද නැද්ද? அப்ப மோசே என்ன சொல்றான்னு சொன்னா, එතන මෝසෙස් මොනවද කියන්නේ? எங்களுடைய தேவனை போல வேற தேவன் இல்லன்றதான காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. ඔබ දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියන කාරණා ඔබ දැනගන්න. எங்கள் தேவனை போல வேற இல்லன்றதான் நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. අපේ දෙවියන් වහන්සේ වගේ වෙන කෙනෙක් නැහැ කියන කාරණා ඔබ දැනගන්නවා. தவளை கொண்டு வந்ததுல இல்ல, මැඩියන් ගෙනාපු කාරණාව තුල தவளை නෙවෙයි. இல்லாம ஆக்குறதின் ஊடாக. ඒ මැඩියන් නැති කරන කාරණාව තුල. அப்ப தவளையை கடவுள் மறுநாள் இல்லாம ஆக்குறாரு. ඊළඟ දවසේ දෙවියන් වහන්සේ මැඩියන්ව නැති කරා. அப்ப தவளை கொண்டு வந்தது ஒரு அற்புதம், මැඩියන්ව රැගෙන ආපු එක ආස්කම. தவளை செத்து போனது இன்னொரு அற்புதம். ඒ මැඩියන් මැරුණ එක තවත් ආස්කම. எல்லா தவளையும் அதே ஸ்பாட் முடிஞ்சு. ෂණිකව ඒ ස්ථානෙම මිය ගියා. அப்புறம் எல்லா தவளையும் சேர்த்து குமிச்சானோ நாத்தன்னா இருக்க இல்லாத நாத்தம். ඊට පස්සේ උන් ගොඩවල් ගැවුවන් පස්සේ ඉන්න බෑ ගඳ ගන්න එපේ පුරාවටම. ஒரு தவளை செத்த மனம் உங்களுக்கு தெரியுமா? தெரியானா? එක මැඩියන් මැරුණ ගඳ ඔබ දැනගෙන තිබුණාද? ஒரு தவளை செத்தே மனன்னு சொன்னா குமிச்சு கிடக்கிறதான தவளைடா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கொள்ளுங்க. එක මැඩියන් මැරලා ගඳ ආයේ නම් ඒක ගොඩවල් තියෙන මොහොතේ මැඩියන් මැරුණ ආකාරය ඔබ පොඩ්ඩක් හිතලා බලන්න. எத்தனை அஞ்சா? පාද அஞ்சு அற்புதமா? ආස්කම් පා. தவளை கொண்டா தவளை இல்லாம. ரைட். ஆறாவது 6 වෙනි එක. அடிச்சார் பூமிக்கு, மண்ணுக்கு அடிச்சாரு. ඒමම පොළවට ගැව්වා. புழுதி எல்லாம் පොළොව දුවිලි සියල්ලම தெல்லு பூச்சாச்சு. කිනිතුල්ල වුණා. அதுல இப்ப தெல்லு பூச்சி தான் அதுல இருக்கு. எபிரேய மொழியில இருக்கதான காரியம். ரைட். எபிரேய பாஷை கிணித்துள்ள කියලා சின்ன තියෙනවා. சின்ன நாயிட மேல உண்ணி இல்ல, பேன் இல்ல, பேன் இல்ல, தலையில இருக்க பேன் இல்ல, உக்குணான் නෙමෙයි. நாயிட மேல ஒன்று இருக்க துள்ளி துள்ளி போயிட்டு இப்படியே ரத்தம் உரியும்.
இப்படியே கிள்ளி போட ඒ බල්ලගේ ඇඟේ ඉන්න මැක්කන් කියනවල ඒ වගේ කිනුතුළු. நுழம்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ඒක මధුරෙක් දෂ්ට කරා වගේ තියෙයි. ஓகே இப்போ இது 6வது මේක 6වෙනි එක. வந்தது அப்படியே வந்த மாதிரி போயிட்டு දැන් එමම ආපු ආකාරයෙන්ම ගියා. வந்து கடவுள் கொண்டு வராரு. பார்வோனுக்கு அறிவிக்க இல்ல. දෙවියන් වහන්සේ ගේනවා පාරාවට දැන්නුවේ නැහැ. அப்புறம் அப்படி இல்லாம ஆக்கிட்டாரு. නැවත ඒක එමම නැති කරා. அப்ப இல்லாம ஆக்குற கேட்கலாம் நான் கடவுளை இல்லாம ஆக்கிட்டாரு. ඔවුන් ඉල්ල නැති කරන්න කියලා ඉල්ලුවේ නැහැ දෙවියන් වහන්සේ නැති කරා. அப்ப 7 අත්වෙනි එක. அப்ப இப்படி அற்புதங்கள் பாக்குறதா මේ මාස්කම් බලනවද? இல்லையா? නැද්ද? நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னா இல்லாட்டி பிரச்சனை இல்ல. ඔබ මට කියන්න නැත්නම් ප්‍රශ්නයක් නැහැ. நீங்க 10ன்னு வீட்டுக்கு போங்க, நான் 12ன்னு வீட்டுக்கு போறேன். ඔබ 10ක් කියලා නිවසේට යන්න මම 15ක් කියලා නිවසේට යන්න. 8வது 8වෙනි එක. தமிழ் பைபிள்ல வண்டுன்னு இருக்கு. මැසි ජාතියක් කියලා சிங்கள තියෙනවා. தீன மெசேஜ் ஆதி ரைட் வண்டு. அது வந்து ஈ வகைகள். ඒක මැසි ජාතියක්. அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த மாட்டோட மேல இருக்கும் ரத்தம் உரியிறது ஒரு இலையான் உண்டு, அந்த ஈ. ඔබ දන්නවා අරකන්ගේ ගවයන්ගේ ඇඟේ තියෙන ලේ උරා බොන්නවා මැසි இது வந்து ජාතියක්. எங்கட மேல வந்து அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறதான. ඒක අපේ ශරීරය ආවොත් එimම ලේ උරා බොනවා. பார்வோனுக்கு விளங்குதா இது கடவுள் செய்த அற்புதம் சொல்லி? පාරොන්ට දන්නද මේක දෙවියන් වහන්සේ කරන පීඩාව කියලා? மந்திரவாதிகள் ஏரியால இல்ல, මන්දිරවාදයේ ගමේම නැහැ. தெல்லு பூச்சோட போய் சேர்ந்துட்டானு. ඒ කිනුතුල්ලන් සමග වුන් ගියා. தெல்லு பூச்சோட வந்து சொல்லிட்டான் இது கடவுளுடைய விரல் அப்படின்னு போயிட்டானு. කිනුතුල්ලන් සමග ඇවිල්ලා කියන මේක දෙවියන් වහන්සේගේ දෑත අපට මුත් කරන්න බෑ කියලා. விரல் விரல் கடவுள் இல்ல. விரல் சொல்லிட்டு போயிட்டானு. දෙවියන් වහන්සේ ඇඟිල්ල කියලා උන් යනවා. அவனோ பார்த்தானு இவன் அற்புதம் செய்யறானோ அந்த அற்புதம் எங்களுக்கு செய்ய இயலாது. ඕන් බලලා මම උන් ආස්කම් කරන ඒ ආස්කම් අපිට කරන්න බෑ. இவன் இந்த நேரமும் கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குறான். අයිනා මේ ඇමේලා මඩ ගාගෙන ඉන්නවා. அதனால மெதுவா எஸ்கேப் ஆகுறதுக்காக விரல் சொல்லிட்டு மாறிடும் அப்படின்னு. එන ඉමින් සිවුරේ යන්නේ එක තමයි හොඳයි කියලා උන් යනවා. கடைசியில இளையான் வந்து சேர்ந்துச்சு. வண்டுன்னு இருக்கு. අන්තිමට මැසි කියලා තිබෙනවා. பார்வோன் உடனே கூப்பிடுறான் மோசைய. පාරොන් නැවත මෝසෙස් කැඳවනවා. ஐயோ கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம். අයියෝ ස්වාමීන් වහන්සේ විරුද්ධව මම පව් කරා. ஐயோ ஜெபம் பண்ணு. අයියෝ යාඥා நான் කරන්න. அனுப்புறேன் යාඥා කරලා යවනවා. அனுப்புறேன் அப்படி அனுப்புறேன்னு சொல்றான். ඔව් යවනවා කියලා කියනවා. ஆனா அனுப்பல. නමුත් යැව්වේ නැහැ. ஏன்னா மோச வெளியே வந்து அப்படி இல்லாம போகுது. මෝසෙස් එළියට ආපු ගමන් ඒ මැස්සන් ආයේ නැතුව ගියා. எத்தனாவது அற்புதம்? කේවින ආස්කම්මද? 9 எண்ணிட்டீங்க தானே? ரைட். 9வது அற்புதம் நடந்துட்டு. 9වෙනි ආස්කම් நாங்க සිදු. இருக்கிறதே 9வது அற்புதத்துல பார்த்தா இதுக்குள்ள அதுக்கடையில 9 முடிஞ்சிருச்சு. ආස්කම් 9ක් තියෙන මෙච්චරකම ආස්කම් 9ක්. தவளை கொண்டு வரது மட்டுமில்ல இல்லாம ஆக்குறது அற்புதம் தான். මැඩියන් රැගෙන එන එක නෙමෙයි නැති කරන එක ආස්කම. விளங்குதா உங்களுக்கு? ඔබට පැහැදිලිද? ஈ வாரது மட்டுமில்ல ஈ இல்லாம ஆக்குறது அற்புதம் தான். මැස්සන් ගේන එක නෙමෙයි මැස්ස නැති කරන එක ආස්කම. எதுல வெயிட் கூடன்னு பாருங்க, எதுல வெயிட் கூடன்னு பாருங்க. කෝකේද බර වැඩි කියන කාරණා බලන්න. ஈ தொடர்ந்து இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ඒ මැස්සි රංචුව නොකොඩුවා හිටියොත් කොහොම තියෙද කියලා පොඩ්ඩක් කල්පනා அதுக்கு කරලා அப்புறம் බලන්න. அதுல முட்டை போட்டு குட்டி ஐயோ அப்புறம் இருக்கேருமா? උන් බිත්තර දාලා පැටව දාලා ඉන්න පුළුවන්ද? கர்த்தர் பெரிய கிருபையால இல்லாம ஆக்குறாரு. දෙවියන් වහන්සේගේ මාත් කරුණාවෙන් ඒක නැති කරනවා. ரைட். 10வது அற்புதம். 10வதா? 5 மிருக ஜீவன்கள் மீது 5 மிருக ஜீவன்கள் கொள்ளை நோய். ඒ ගව මුර්ගයන් පස් ආකාරයකට පීඩාවන්. அதுல இருக்கு குறிப்பு இருக்கு. அதுல ஒட்டகம், குதிரை, கழுதைகள், அப்புறம் ஆடு மாடு என்றதான காரியம். ඔටුවන් ගවයන් බැටළුවන් කියන කාරණාවන් තිබෙනවා. பஸ்தனை ஜாதி பஹாக். ஜாதி பஹாக் 5 வகையான மிருக ஜீவன்கள் கொள்ளை நோய். පස් ආකාරක මුර්ගයන්ගේ පීඩාව කියලා තිබෙනවා. கொள்ளை நோய்னு சொன்னா அப்படியே விழுந்து செத்துரும். ගලවසකත කියන්නේ ඒක එමම එතන ඇදිලා උන් මැරෙනවා. விழுந்தா செத்தாஷ். වැටුණ මැරුණා. அப்ப கடவுள் டைமிங் கொடுக்குறார். நாளைக்கு இத்தனை மணிக்கு இது நடக்கும்னு சொல்லி தான் செய்யறாரு. දෙවියන් වහන්සේ කාලේ වෙලාවද නේ ඊට දවසේ මේ වෙලාවට මේ ස්ථානේ සිදු වෙනවා කියලා. அப்ப கடவுள் பார்வோனுக்கு சொல்றாரு நீ இந்த ஜனத்தை அனுப்புனா இது நடக்காது. දෙවියන් වහන්සේ පාරොන්ට කියන මගේ ජනතාව යවුවොත් මේ කාරණාව සිදුවන්නේ නැහැ. இல்லாட்டி இது நடந்தே ஆகும். නැත්තම් මේ කාරණාව අනිවාර්යෙන් සිදු වෙනවා. 24 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்குறாரு. පැය 24ක් උන්ට කාලවකවානුව දෙනවා. ஈக்கும் கொடுக்குறாரு. ஈக்கும் கால அவகாசம் கொடுக்குறாரு. நாளைக்கு வரும் அப்படின்னு. ඒ මැස්සන්ටත් දෙනවා කාලයක් දෙනවා. அப்ப இது கடவுள் செய்யறாரா உண்மை. මේක දෙවියන් වහන්සේ කරපු කාරණාව ඇත්ත. ஆனா பார்வோன் தான் வேணும்ன்றது பெற்றுக்கொள்றாரு. නමුත් පාරොන්ට තමයි ඒක ඕනේ කියලා උලබා ගන්නෙ. அவர் அந்த வலிய இழுத்து கொள்றதான சண்டை நாங்க சொல்ல அந்த மாதிரி. අය කොයිදෝ යන රණ්ඩුවක් අපි අද ගන්නවා කියලා කියන්නේ. சிங்களத்துல சொல்லுவாங்க எதகன நானவானு சொல்லுவாங்க. தமிழ்ல தமிழ்ல என்ன சொல்லலாம் எனக்கு தெரியல என்ன சொல்லலாம் அப்படி சொல்லி வீணா போயிட்டு வலிய சண்டைக்கு போறானோ. අපත යන දේවල් වලට පැටලලා රණ්ඩු වෙනවා. அப்ப அந்த கடவுள் அற்புதம் செய்யறதுக்கு விருப்பம். ஆனா செய்யாம நீ ஜனங்களை விட்டா நான் செய்ய மாட்டேன். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්න කැමති ඔබ යවුවොත් මම කරන්නේ නැහැ. நீயே பிரச்சனை இழுத்துக் கொள்ற. ඔබ මේ ප්‍රශ්නේ ඇති කර ගන්නවා. அப்ப அது பிறகு 9வது வந்த ஈ போய் சேர்ந்துருச்சு. அது பிறகு மிருக ஜீவன்கள் 10வது அற்புதம். 9වෙනි මැසි ඊට පස්සේ 10 වෙනි ගව සංගතය 11வது அற்புதம் 11 වෙනි පීඩාව. மிருக ஜீவன்கள். அதாவது செத்து போகாம மிச்சப்பட்டதான மிருக ஜீவன்கள் இருக்கு. දැන් මැරෙන්නේ නැතුව ඉතුරු වෙලා තියෙනවනේ ගව මුර්ගයන්. அந்த மிருக ஜீவன்கள் மேலே இந்த மனிதர்கள் மேலே கொப்புளங்கள்.
ඒ ඔවුන්ගේ මනුෂ්‍යයන් තුලත් ඒ සත්තු තුලත් වෙලා ගඩු ඇති වුණා. கொப்புளங்கள் சொன்னா வெடிச்சு அப்படியே சும்மா நீர் வடிகிறது ஆனதும். ඒක පැලිලා එම්මම ඒකේ යම්කිසි ද්‍රාවයක් ගලාගෙන යනවා. எங்களுக்கு விசக்கட்டி நாங்க சொல்லுவோம், விசக்கட்டின்னு சொல்லுவோம். අපේ විස ගෙඩි කියලා කියන්නේ. அப்படியே சுவப்பாகி சுசுனு வெடிக்கும். ඒමම රතු වෙලා ඒමම පිපිරෙන්නේ. இந்த எபிரேய மொழியில எப்படி இருந்தாலும் பூ விரிஞ்சு அப்படி மொட்டு விரிஞ்சு பூ ஆகிறதுன்னு சொல்லுவோம். அப்படியே சொடாசுன்னு வெடிச்சிரும். ඒක එබ්‍රේ භාෂාවෙන් තේන්නේ මොට්ටුව තුලින් මලක් පිපෙනවා කියන එක. உங்க எத்தனை பேருக்கு அந்த அப்படி விசக்கட்டிகள் வந்திருக்கு மேல்ல? ඔබ කී දෙනෙක් பிம்பிள்ஸ் இல்ல அந்த விசக்கட்டி විස ගෙඩි කියලා ඔබ ඩෙවිලා නැද්ද? வந்திருக்கா இல்லையா? ඔබ ඩෙවිලා නැද්ද? ஒன்று வந்தே தடுமாறுறீங்க, மேலெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? එකක් කෙවිල්ලා උන් පැකිලෙනවා නමුත් ඇඟ පුරාමාවත් කොහොමද තියෙද කියලා අපිට හිතලා බලන්න. உயிர் சேதம் இல்ல, உயிர் சேதம் இல்ல. ජීවිතානි නෑ. 11வது கொப்புளங்கள் 11 වෙනි ආස්කම அது பிறகு மந்திரவாதிகளுக்கு கூட நிக்கலாம் போச்சு. ඊට පස්සේ මන්ත්‍රවාදීන්ට පවා ඊට ගන්න බැරුව ගියා. அற்புதம் செய்யறவங்கள சும்மாவே அது ஏன்னா மந்திரவாதிகள் தான் வளமையா சுகமாக்குறவங்க. ඒ මන්ත්‍රවාදීන් තමයි ඒ කාරණාවන් සුව කරන්නේ. நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நாங்க இந்த அம்ம நோய் வந்தா அவங்க சொல்லுவாங்க அந்த ஐயரை கூப்பிடாத செய்வா அப்படி சொல்லுவாங்க தானே. අපිට දන්න පැපල් රෝගේ ආවොත් ඒ කපුවක ගේන එක කාරණාවල් කරන්න. அந்த மாதிரி எல்லா நோய்க்கும் இதுகள் தான் போயிட்டு ஏதாவது மந்திரத்தை ஓதி இல்லாட்டி மருந்து கொடுத்துட்டு வாரது. ඒ වගේම සෑම රෝගයකම මන්ත්‍ර මතුරුලා නැත්නම් මොනාරි බේතක් දීලා සුව කරලා එනවා. கடைசியில மந்திரவாதிக்கே கொப்புளங்கள் வந்துருச்சு. අන්තිමේ මන්ත්‍රවාදීන්ටම ගඩු ඇති වුණා. அப்புறம் அவனு நோயாளி சுகமாக இருக்கிறவனே நோயாகி போய் சேர்ந்துட்டானு. දැන් සුව කරන්න ඕන වුණාත් ඔවුන් ඒවිලා රෝගාතුර වෙලා නැති වෙලා ගියා. உங்களுக்கு விளங்குதா எவ்வளவு பெரிய தாக்கம் சொல்லி? ඔබට දන්නවද මාතු බලපෑමක් ඇති වෙලා තියෙනවා කියලා? இலங்கையில இருக்கதான எல்லா டாக்டர்ஸுக்கும் டெங்கு சிக்கன் குன்யா வந்தா எப்படி இருக்கும் ஒரே நேரத்துல? ලංකාවේ ඉන්න සීලම වෛද්‍යවරුන්ට ඩෙන්ගු සහ ඒ චිකන් කුන්නිය ආවොත් කොහොම ඇති වේද? நோயாளிகளோட கெதி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ඒ මේ රෝගාතුරන්ගේ තත්ත්වය කොහොම තේයිද? இது அப்படி இல்ல. මේකේම නෙමෙයි. முழு எகிப்து தேசத்துல எல்லாருக்குமே நோய். මුළු මිස්ර දේශයේ පුරාවටම රෝගය. ஆனா எகிப்து இஸ்ரேலர்கள் இல்ல, இஸ்ரேலர்களுக்கு இல்ல. නමුත් ඉස්රායෙල් ජනතාවට නැහැ. நாலாவது அற்புதத்துல நாங்க சொல்றதா நாளா ஈல இருந்து அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்ல. මැසි රංචුවේ තියා ඊට පස්සේ එන්නව දේවල් කාරණා තුළ ඉස්රායෙල් ජනතාවට නැහැ. கர்த்தரே கொப்புளங்களை குணமாக்குறார். දෙවියන් වහන්සේ ගඩු සුව කරනවා. பார்வோன் கேட்க இல்ல. පාරෝන් ඉල්ලුවේ නැහැ. அவங்களுக்கு தெரியுமா அந்த மிருக ஜீவன்கள் செத்துச்சேன்னு சொன்னதான காரியம். ඔබට කිව්වනේ මුර්ගයන් ඔක්කොම මැරුණා වූ කාරණාව. பார்வோனுக்கு நல்ல தாக்கம் அதுல. ඒකෙන් පාරෝන්ට මාතු අලාභයක් සිදු වුණා. பெரிய ஒரு தாக்கம் உண்டு. මාතු බලපෑමක් ඇති වුණා. அவன் மெதுவா ஆள் அனுப்பி உண்மையிலே இஸ்ரேல் ஜனங்களோட மாடுகள் சாகலையான்னு பாக்குறாரு அனுப்பி. එක් ඔත්තුකාරයන් යවල ඉස්රායෙල් ජනතාවගේ ගව බැටළුවන් මැරුණ නැද්ද කියලා ඔත්තු බලනවා. விளங்குது அவர் சொன்ன காரியம் உண்மையிலே நடந்துச்சாடி பாப்பா அனுப்பி போயிட்டு பாத்துருவா. සිදුණු කාරණාව ඇත්තට සැබෑව සිදුණා කියලා පොඩ්ඩක් කියලා බලන්න. அவனுக்கு ஒரு சந்தேகம் கடவுள் சொன்ன வார்த்தையில. ඔහුට සැකයක් දෙවියන් වහන්සේ කියපු වචනය තුල. கர்த்தர் உண்மையிலே அந்த குடும்பத்தை காப்பாத்தி என்ன குடும்பத்தை இல்லாம ஆக்கிட்டாரா? දෙවියන් වහන්සේ ඇත්තට මේ පවුල ආරක්ෂා කළ අපේ පවුල නැති කරාද? ஒரு சந்தேகம் பிடிச்ச ஒரு நபர் தான் இந்த பார்வோன். ඔහුට මාතු සැකයක් නැහැ තමයි පාරෝන්. அப்புறம் கொப்புளங்கள் குணமாகுது. அதுக்கு பிறகு 13வது அற்புதம் கல்மலை. ඊට පස්සේ 13 වෙනි පීඩා ගල් වර්ෂාව. கல்மலை வருது, ගල් වර්ෂාව ඇති වෙනවා. கல்மலை நிக்குது. ඒක නෙමම නවතිනවා. இந்த கல்மலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் வந்து பரத் என்றதான ஒரு பதம். பரத். ඒ එබ්‍රේව භාෂාවේ මූල භාෂාවෙල බරත් කියන එක. அது வந்து இப்ப ஆங்கிலத்துல ஹெயில் என்று இருக்கும். ஹெயில் ஸ்டோன். ඉංග්‍රීසි භාෂාවෙන් එල් ස්ටෝන් කියනවා. அது வந்து ஒரு 30 கிலோ எடையுள்ள 30 கிலோ பாரமான කිලෝ 30ක් බර ඇතිව ஒரு ஐஸ் கட்டி. අයිස් කැටයක්. ஐஸ் அப்படியே கட்டியாக்கி 30 கிலோ கிட்ட பாரம். අයිස් කැට ඒමම මේ ගලක් සෙල කිලෝ 30ක් බරයි. எப்படி இருக்கும்? 30 கிலோ பாரமான ஒரு என்னது வாட்டர்மெலன் ஒன்று தலையில விழுந்தா எப்படி இருக்கும்? පොඩ ඉතලා බලන ඕටමෙලන් ගෙඩියක් කොමඩු ගෙඩියක් ඔලුවට අඩනොත් කිලෝ 30ක. இல்ல தலையில போடல அவர். උන්වහන්සේ ඔලුවට දැම්මේ නැහැ. அவர் என்ன செய்யற வயலுக்கு தான் போட்டார். උන්වහන්සේ මොනවාද කරේ කුඹුරු වලට දැම්මා. அவர் வயலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு කුඹුරු වලට යවනවා කියලා. நிலங்கள் வயல் நிலங்களுக்கு தான் போடுறாரு. ඒ කුඹුරු ඉඩම් වලට තමයි දාන්නේ. அதை சொல்லிட்டு பார்வோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. ඒක කියලා පාරෝන්ට යම්කිසි மெசேஜ் එකක් යවනවා. இப்பமே ஆட்களை அனுப்பி உன்னோட வேலைக்காரங்களை ஆடு மாடுகளை வீட்டுக்கெடு. දැම්මම ඔබගේ සේවකයන් යවලා ඔබගේ සේවකයන් උසා බැටළු ගවයන් ඔබගේ නිවසට රැගෙන යනවා. வீட்டுக்கு அது விழாது. ඒ නිවස් වලට වැටෙන්නේ නැහැ. ரோட்டுக்கும் விழாது. පාරටත් වැටෙන්නේ නැහැ. மாட்டு தொழுவத்துக்கும் ஆட்டு தொழுவத்துக்கும் விழாது. ගව මඩුවටත් එළු ගාලටත් වැටෙන්නේ නැහැ. வயல் நிலங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐஸ் கட்டி. කුඹුරු ඉඩම් වලට පමණයි මේ අයිස් කැට වර්ෂාව. கர்த்தர் கிருபை உள்ளவரா? දෙවියන් වහන්සේ කරුණාවන්තයිද? கொடூரமானவரா? උන්වහන්සේ නැත්තම් කුරිරත්ෙන් ඉන්න දෙවියන් වහන්සේද? கொடூரமானவன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா? කුරිරත්තේ කියන කෙනා කර කියමින් ඉන්නවද? கொடூரமான நாளைக்கு அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடிப்பாரா? කුරිරත්තේ තියෙන කෙනා ඊට දවසම පාර දෙනවා කියලා ප්‍රකාශ කරමින් ඉන්නවද? நீங்க யாருக்காவது அடிக்க போறீங்கன்னு சொன்னா ඔබ කාටරි පාර දෙන්න යනවා නම් மட்டக்குழி சந்தில நீ நாளைக்கு உன்னை கண்டேன் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா තොටලං අන්දියේ ඉඳලා කවුරු අපිට ගානවා කියලා කිව්වා නම් நாளைக்கு அவன் இருப்பானாங்கடா.
එට ඒ ස්ථානයේ ඇඳීද? இங்க இருந்தா தானே அடிப்பான். මේ හිටියොන්නේ ගාන්නේ. அப்போ போகாம இருப்போம். அப்படிதான் ඒ යන්නේ එහෙම නෙවෙයි. விளக்குதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். මම මොනවද කියන කාරණාව உங்களுக்கு පැහැදිලිද? உங்களுக்கு அந்த குறித்த நபருக்கு அடிக்கணும்னா நாளைக்கு ඔබට ඒ පුද්ගලයාට පාර දෙන්න ඕන නම් එට நேரத்தோட மெசேஜ் போடுவீங்களா, நான் உனக்கு நாளைக்கு அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? මට යම් කිසි පණිවිඩයක් කියවනද මම ඊට දවස් ඔබට පාර දෙන්න එනවා කියලා. ஓ, எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குது இல்லது நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. මට දන්නවා ඔබට පැහැදිලි නෑ කියලා මම කුමක්ද කියන්න කියන ஏன்னா කාරණාව. நீங்க யாரும் அடிக்க போக மாட்டீங்களே. ඇයි නම් ඔබ කාටවත් පාර දෙන්න යන්නේ நீங்க නැහැ. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. நீங்க யாருக்கு அடிக்க போக ඔබ மாட்டீங்க. කාටවත් පාර දෙන්න යන්නේ அதனால නැහැ. அப்ப உங்களுக்கு அது விளங்காது நான் என்ன ඒ නිසා මම சொல்றேன். කියන කාරණාව ඔබට පැහැදිලි මදි. ஏதாவது ஒரு அப்ப விளக்குதா உங்களுக்கு? கடவுள் தீமை செய்யறவர் இல்ல. දෙවියන් වහන්සේ අයාපත කරන කෙනා නොවේ. நான் சொன்னேன் தானே, இருட்டாக்கிட்டு கொண்டு வரலாமா இயலாதா? මම කියවනේ අඳුර තියලා උන්වහන්සේ රැගෙන එන්න පුළුවන්ද නැද්ද? அவ கடைசியில கடவுள் கல்லன்னு சொல்லிடுவானு. අන්තිමට දෙවියන් වහන්සේ සොරෙක් කියලා කියයි. அது என்ன சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியும் அள்ளிட்டு போயிட்டாரு கடவுள். සත්‍යයක් නැතුව කාටවත් දන්නද එහෙම මරන් ගියා දෙවියන් වහන්සේ. அப்படியா? முழு உலகமே அறியணும் கடவுள் யாருன்னு. මුළු ලෝකෙම අඳුන ගන්නනේ දෙවියන් වහන්සේ කවුරුන්ද කියලා. ஒரு இனத்தோட வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் முழு உலகமே கர்த்தர் யாருன்றதான காரியத்தை அறியணும். එක ජාතියකට එක ප්‍රදේශයකට ගමකට කරපු කාරණා මුළු ලෝකෙම දැනගත යුතු දෙවියන් වහන්සේ කවුරුන්ද කියලා. கல் மழை பெய்து கொண்டு இருக்கு. ගල් වර්ෂාව දැන් වැටෙමින් පවතිනවා. பார்வோன் உடனே அனுப்புற மெசேஜ். පාරොන්ට ශනිකව යවනවා මැසේජ් එක. ஐயோ வா 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 வந்து ஜெபம் பண்ணு. ஐயோ இந்த முறை நானும் என் வேலைக்காரர் எல்லாம் பாவம் செஞ்சேன், தயவு செய்து நீங்க போங்க நிப்பாடு, இந்த மலையை நிப்பாடுறா பாட்டு. අයියෝ මෝසෙස් අපේ සේවකයන් අපි ඔක්කොම පව් කරා මේ ගල් වර්ෂාව නතර කරන ඔබ ඔක්කොම එළියට යන්න කියලා කිව්වා. ஆமா, வீட்டுக்கு தான் கல்மலை விழலையே, ඇයි නිවසරනේ ගල් වර්ෂාව ඇති උනේ නැහැ. ரோட்டுக்கும் விழலையே. පාරටත් වැටුනේ නැහැ. விழுந்தா விழட்டுமே. වැටුණොත් වැටුණා තින්. மழை மட்டும் இல்ல மேடம், ඒ වර්ෂාව විතරක් නෙමෙයි. அங்க இடி மின்னலோட அங்க நடக்குது. ඒ අකුණු භූමි කම්පාවක් වගේ ස්ථාන සිදු වෙනවා. எப்படி இருக்கும் இடி மின்னல் வந்தா? කොහමද ඒ අකුණු ගාන මොහොතේදී அடுத்த வீட்டுக்கு ஒரு இடி விழுந்தா எப்படி இருக்கும்? ඊළඟ පැත්තට ඒ අකුණක් ඇතුළේ කොහමද? வயலுக்கு சட்டப்பட்டன்னு இடி விழுந்தா எப்படி இருக்கும்? ඒ කුඹුරට එළිය කරලාම? සටපටකාලා සද්ද වැදුනොත් කොහමද තියෙයිද? அங்க இடி விழுந்தா நீங்க கரண்ட் போயிடும். ඒ අකුණු ගාන මොහොතේදී මේ විදුලිය විසන්දි அது වෙනවා. எங்களுக்கு. ඒ අපිට மின்னலே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க நீங்க. විදුලි කොටන කාරණාව දන්නේ නැහැ වගේ ඉන්නේ. மின்னல் வட்டா தெரியுதானே, கிட்ட வட்டா உங்களுக்கு தெரியும். எங்கேயோ தூர பட்டடிக்கா, எங்கேயோ விழுந்துட்டனா කොහේර දුර වැදුනොත් කොහේර අකුණක් කෙටුවනේ. துமீனான சத்தம் மெதுவா வரும். கிடு ඒකේ ඉම්මෙන් සද්දයක් එයි. கிட்ட பட்ட எப்படி இருக்கும்? பார்வோனுக்கு எப்படி இருக்கும்? ළඟ වැදුනොත් පාරොන්ට කොහමද තියෙයිද? மழை பெய்யலாங்க, அத அந்த பெரிய ஐஸ் கட்டி விழல, அது வயலுக்கு விழுது. ලොකු ගල් වර්ෂාව වැටුනේ විලා කුඹුරු යාය වලට. ஆனா இங்க அங்க விழுறதான இடி மின்னல் நெருப்பெல்லாம் இங்க தெரியுது அவனுக்கு. ඒ වැටෙන්නා වූ ඒ අකුණු සැර ඒ ගින්දර සියලු දේවල් මෝට දැනෙන්න පටන් ගන්නවා. அப்புறம் மோசே வாரார், நான் பட்டணத்துக்கு போனோன்னா கையை நீட்டுவேன், கடவுள் மலையை நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு போறார். ඊට පස්සේ මෝසෙස් එනවා නුවරට ගියපුවම දැස දිගු කරන්න සියලු දේවල් නවති කියලා කියනවා. எத்தனையாவது அற்புதம் කියවෙන ආස්කමද? என்னீங்களா? மலை கொண்டு வந்தது 13, இப்ப இது 14. දැන් 13 වර්ෂාව ගෙනාපු එක දැන් මේක 14. என்னடா இப்போ கொண்டு வந்த மட்டும்தான் அற்புதம் உங்களுக்கு. ගෙනාවොත් පමණයි දෙක ඔබට ආස්කමක්. இப்ப நீங்க அது 10 வாதனி பேர் போட்டிருக்கீங்க தானே. දැන් ඔබ වසංගත 10 කියලා නම් තියලා තියෙනවනේ. இந்த இவ்வளவு அற்புதத்துல எத்தனை பேர் செத்தாங்க சொல்லுங்க பாப்போம். මේ ආස්කම් තුල කී දෙනෙක් මිය ගියාද කියලා කියන්න බලමු. ஒருத்தனா செத்தானா? එක්කෙනෙක්ද මිය ගියේ? නෑ. அப்ப எப்படி வாதனி சொல்லுவீங்க? එහෙනම් ඔබ කොහොමද කියන්නේ මේක වසංගතයක් කියලා? 5 வகையான மிருக ஜீவன்கள் மட்டும் தான் செத்துச்சு. පස් ආකාරක මුර්ගයනුත් මැරුණා. அது வயல்ல இருந்தது. ඒක කුඹුරු වල. கல்மலையும் அப்படிதான், ඒ ගල් වර්ෂාවත් එහෙමයි. வயலுக்கு மட்டும்தான். කුඹුරට විතරයි. அப்ப வாதையா அது? அப்படி එන එක වසංගතයක්ද? அற்புதமா வாதையா? ආස්කමද වසංගතයක්ද? ஓ, தமிழ்ல இருக்கு வாதன்னு எனக்கு தெரியும். ඔය දෙමළෙන් තියෙන වසංගතය කියලා මම දන්නවා. சிங்களத்துல பீடாணி இருக்கு. தலைப்பு இருக்கு, பீடாணி தான் போட்டு 10 தலைப்பும் பீடாணி தான் போட்டு வச்சிருக்கோம். ප්‍රීඩා. ஆனா கடவுள் அவர் ஒடுக்கவா செஞ்சாரு, உபத்திரவமா பண்ணினாரு. උන්වහන්සේ උපත්‍රවත කරේ. அவர் உதவி செய்யற விருப்பமான கடவுள். උන්වහන්සේ උදව් කරන්න ප්‍රිය වෙන්නව දෙවියන් වහන්සේ. அவ கடவுள் கல்மலையை கொண்டு வர்றார், கல்மலையை நிப்பாட்டுறார். දෙවියන් වහන්සේ ගල් වර්ෂාව ගෙනව ගල් වර්ෂාව නතර කරනවා. 15வது அற்புதம் 15 වෙනි ආස්කම வெட்டுக்கிளி. පළඟැටියන්. நாளைக்கு இத்தனை மணிக்கு வருமென்று வார்னிங் ஒன்று கொடுத்துட்டு தான் சொல்றாரு. එට කීයටද එන්නේ කියන අනතුරු ඇඟීමක් දීලා තමයි කරන්නේ. வெட்டுக்கிளி வந்துச்சா? පළඟැටියන් ආවද? வந்துச்சா? පළඟැටියන් ආවද? வந்த வெட்டுக்கிளி அனுப்புற கேட்டுக்கொள்றாரா? ආපු පළඟැටියන් යවන්න කියලා ඉල්ලීමක් කරාද? நீங்க அந்த வெட்டுக்கிளிகளை கண்டிருக்கீங்களா? ඔබ පළඟැටියන්ව දැකලා තියෙනවද? வெட்டுக்கிளி கண்டிருக்கீங்களா? පළඟැටියන් දැකලා තියෙනවද? எகிப்துக்கு வந்த வெட்டுக்கிளி காண்டீங்களா? මිස්ර දේශයට ආපු පළඟැටියන් දැකලා තියෙනවද? 10 commandments பார்க்கலையா? உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி வெட்டுக்கிளியை பத்தி? ඔබට දන්නවද බයිබලයේ කුමක්ද කියන්නේ මේ පළඟැටියන් ගැන? அதை நாங்க பார்ப்போம். ඒක අපි බලමු. நீங்க திருப்பிட்டீங்க 10ஆம் அதிகாரத்துல. ඔබ පෙරලගෙන ඉන්න 10 වෙනි පරිච්ඡේදය. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පදය.
சாரி 14ஆம் வசனம் 14 වෙනි පදය. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி, எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. வாசிக்கியோன் පළඟැටියෝ මිසර දේශයේ මුළුල්ලෙහි ගොස් මිසරයේ සියලු සීමාවල නැවතී සිටියෝය. උන් ඊතා භයානක වූය. ඊට පළමුවෙන් එබඳු පළඟැටියෝ නොහුව ඊට පසුවත් නොහුවා. ඊට පෙරත් නෑ පසුවත්ද அப்ப என்ன நடந்திருக்கு එහෙනම් මොනවද සිදු වෙලා තියෙන්නේ? இதுக்கு முதல்ல இருந்ததும் இல்லையா මීට පෙතෙමින් හිටියෙත් නෑල්ලු. இதுக்கு முதல்ல இருந்ததான வெட்டுக்கிளி வகையும் இல்லையா මීට පෙතෙමින් හිටපු පළඟැටියන් වර්ගයක්වත් නොවේලු. இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட இருக்கையும் செய்யாதான் මින් පස්සුවත් එවැනි පළඟැටියන් ඉන්නෙත් නැතිලු. இப்ப கடவுளே ஒரு ஜாதி வெட்டுக்கிளியை சிருஷ்டித்து கொண்டு வந்திருக்காரு දෙවියන් වහන්සේ යම් පළඟැටියක මවල රැගෙන ඇවිත් තිබෙනවා. அதுக்கு முத நாள் இரவுல இருந்து கீழ்காற்று கிழக்குல இருந்து காத்து வருது ඊළඟ පෙතෙමේ නෙවල දකුණු දිශාවෙන් සුළං අමනවා. நெகினீர் திசா නැගෙනහිර දිශාව. கிழக்கு தேசத்துல இருந்து அப்படியே காத்துக்கிட்டு அடிக்குது නැගෙනහිර දිශාවෙන් සුළං අමනවා. இப்ப காத்துல தான் கொண்டு வராரு ඒ සුළඟෙන් තමයි ගේන්නේ. எங்கேயோ சிருஷ்டித்து இங்கே கொண்டு வந்து போடுவார் කොයිදෝ මවල මේ ස්ථානට ගෙනලා அப்ப දානවා. கடவுள் இந்த 10வது நாங்க சொல்றதான 15வது அற்புதத்தை கடவுள் சிருஷ்டிப்பின் செயல் ஒன்று செய்யறாரு 10 වෙනි ප්‍රීඩාව අපි කියන එක 15 වෙනි ආත්ම දෙවියන්. 8வது அற்புதம் நாங்க சொல்றதான 15வது அற்புதம் 8 වෙනි එක කියන කාරණාව මේක 15 වෙනි ආස්කම. அந்த அற்புதத்துல கடவுள் சிருஷ்டிப்பின் செயல் ஒன்று இதுக்கு முதல் இருந்ததே இல்லாதது ஒன்று சிருஷ்டித்து அப்படியே கொண்டு வராரு මේ 15 වෙනි ආස්කම උන්වහන්සේ මවල මීට පෙතෙමින් තිබුණ මවල රැගෙන ඇවිත් කාරණාව කරනවා. அதுக்கு பிறகு இருப்பதும் இல்லையா ඉන්පස්සෙ සිටින්නෙත් නැතිලු. அது மிகவும் பயங்கரமானது ඒක මාතු භයානකයි. விளங்குதா உங்களுக்கு ඔබට තේරෙනවද? பச்சைன்றத நிலையே இல்ல ඒ කොළපාට කියන ගසක්ම නැහැ. மரத்துல இருக்கதான பட்டையை உறிஞ்சு எடுத்துருச்சு ඒකේ තියෙන කඳත් ඉවරයි. எல்லா இடத்துல பூமி எல்லா இடத்துலயும் எகிப்து தேசம் முழு ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்ல මිසර දේශයේ භූමිය පුරා නමුත් ඊශ්‍රායෙල් ජනතාවට නැහැ. இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்துல தான் இருக்கிறாங்க ඊශ්‍රායෙල් ජනතාවත් මිසර දේශයේ තමයි ඉන්නේ. எகிப்தியர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கதான் வெட்டுக்கிளி அங்கதான் காருள் எல்லாமே இருக்குது ඒ මිසරයන් කොයි කොයි ස්ථානද ඉන්නේ ඒ ස්ථානවල තමයි මේ පළඟැටියන්. அதுக்கு பிறகு கடவுள் பார்வன் கூப்பிடுறான் வா வா வந்து ஐயோ இதை ஜெர்மனி அனுப்பிடு 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 அப்படின்னு சொல்றான் ඊට පස්සේ පාරුණ අනගාලා කියනවා අයියෝ යාඥා කළ යවන්න කියලා. அப்புறம் ஜெர்மனி கடவுள் வந்து மேற்குல இருந்து ஒரு காத்து அனுப்புறாரு ඊට පස්සේ උතුරෙන් සුළඟක් බස්නාහිරෙන්. බස්නාහිරෙන් සුළඟක් කියවනවා. மேற்குல இருந்து காத்து கொண்டு வந்து அப்படியே சிவந்த சமுத்திரத்துல போட்டுறாரு බස්නාහිර සුළඟක් කියනවා රත මුදර එමම ஏன்னா එලනවා. பயங்கரமானதுல அது இருக்க கூடாது එහෙනම් භයානක දේවල් තියෙන්න හොඳ නැහැ. அப்படியே கடவுள் இல்லாமாக்கிட்டாரு එමම දෙවියන් වහන්සේ නැති කරා. கடவுள் சிருஷ்டித்தார் දෙවියන් වහන්සේ බී කරා. கர்த்தர் இல்லாமாக்கினார் දෙවියන් වහන්සේ නැති කරා. சிருஷ்டிப்பின் காரியங்களை செய்யும் கர்த்தரா இருக்கிறார் මැවීමේ කාරණාවන් කරනව දෙවියන් වහන්සේලා සිටිනවා. பிறகுதான் நாங்க இந்த 9வது அற்புதமாகிய காரிருள்ள இருக்கிறோம் දැන් අපි 9 වෙනි ආස්කම තුල සිටිනවා. அது எத்தனையாவது அற்புதம் ඒ කියවෙන ආස්කමද 17வது அற்புதம் 17 වෙනි ආස්කම. அடுத்தது ඊළඟ கொள்ளை நோய் அடுத்தது கொள்ளை நோய் கொள்ளை நோய்னா அந்த தலைப்பிள்ளை සඳලා சங்கம் මැරි පිළිඩාව. அதை நாங்க பார்க்க போகல அதை பார்க்க போகல ඒක අපි බලන්න යන්නේ නැහැ. இதுக்கு மேல இருக்கிறத பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு போக போறோம் මේකට ඊළෙන් තියෙන කාරණාවන් බලපෙ නිවසට යනවා. யார் கடவுள் කවුද දෙවියන් වහන්සේ? ஒரு காரியத்தை செஞ்சு கடவுளுக்கு எல்லா ஜனங்களை கொண்டு போக இயலும்னு சொன்னா එක් කාරණාවක් කරලා ජනතාව දෙවියන් වහන්සේ රැගෙන යන්න පුළුවන් அப்ப නම් என் கர்த்தர் இப்படி செய்யறாரு ඇයි දෙවියන් වහන්සේ මෙලෙස කරන්නේ? என்ன நோக்கம் කුමක්ද අහරමුණ? அதுல 4 தடவை ඒක අතර වතාවක් கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கு දෙවියන් වහන්සේ පාරවක අදවත දැඩි කරා කියලා කියන කාරණාව அந்த තිබුණා. இடங்கள்ல இருக்கதான் எபிரேய பத்திர அர்த்தம் என்ன சொன்னா நீ உறுதியான ஒரு தீர்மானம் எடு உறுதியான ஒரு தீர்மானம் எடுன்றதான காரியம் ඒක එබ්‍රේය භාෂාවේ අර්ථය නම් ස්ථීර තීරණයක් ගන්න, ස්ථීර තීරණයක් ගන්න. அதுக்கு பிறகு இருக்கு ஆனால் அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை ඒකේ පස්සේ ඉන් පස්සුවත් ඔය ඉස්රායෙල් ජනතාවට සවන් දුන්නේ නැහැ. மன்னிச்சு கொள்ளுங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடுக்க இல்ல ඉස්රායෙල් සමාවෙන ඉස්රායෙල් ජනතාවට නේ මෝසෙස්ටත් ආරෝන්ටත් උන් සවන් දුන්නේ නැහැ. அப்புறம் கடவுள் வந்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் ඉන් පස්සේ දෙවියන් වහන්සේ ඔගේ අදවත දැඩි කරා. 4 தடவை தான் இருக்கு 4 தடவை தான் இருக்கு අතර වතාවක් තමයි තියෙන්නේ. அது கடினப்படுத்தினான்னு சொன்னா உறுதியான ஒரு தீர்மானம் எடு இந்த ஜனத்தை அனுப்பு அப்படின்றதான காரியம் දැඩි කරනවා කියන්නේ ස්ථිර තීරණ කර මගේ ජනතාව යවන්න කියන කාරණාව. ஆனால் அவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பவில்லை என்றதான காரியம் இருக்கு නමුත් ඔය ඉස්රායෙල් ජනතාව යැවුවේ නැහැ කියන කාරණාව ඒ ස්ථානේ තිබෙනවා. பார்வோன் 8 தடவை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறான் පාරොන් අට වතාවක් අදවත දැඩි කරමින් நீங்க තිබෙනවා. வாசிங்க நீங்க வாசி கொண்டோண்டா மார்க் பண்ண உங்களுக்கு தெரியும் ඔබ එකයින් එකට எட்டு සටහන් தடவை කරනවා. அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி අට கொண்டிருக்கிறான் වතාවක් ඔහුගේ අදවතම ඔහු දැඩි කරගන්නවා. அவனே சொல்றான் එයාම කියනවා நானும் என்னுடைய ஜனங்களும் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி මමත් අපේ ජනතාවත් අපගේ සිත දැඩි කරගත්තා. இங்க செய்த அற்புதம் මේ කරපු ආස්කම பெலிஸ்தியருக்கு கூட தெரியும்
පලස්තීනවරුන්ට පවා දන්නවා. பெலிஸ்தியர். පිලිස්තිවරුන්ට පවා දන්නවා. சாமுவேல்ட காலத்துல பெலிஸ்தியர்கள் சொல்றார்கள், සාමුවෙල්ගේ කාලේ පලස්තීනවරුන් කියනවා. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டமா நாங்க கடினப்படுத்திக் கொள்ளாம உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அனுப்பி வச்சிரும் அப்படின்னு சொல்லி. පාරුන් වගේ සිත දැඩි කර ගන්නත් ඒ ගිවිසුම් පිටිය නැවත යවමු. எத்தனை வருஷத்துக்கு பிறகும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இங்க அடிச்சாடி. අවුරුදු කීයකට පස්සුවත් ඒ දීපු පාර උන්ට තාමත් මතක තියෙනවා. அடிச்சாடி இல்ல, அற்புதம். ඒක ගාපු පාරක් නෙවෙයි, ඒක ආස්කමක්. மிகவும் அருமையான அற்புதம். ඒක යාපත් ආස්කමක්. அற்புதங்களின் ஊடா கடவுள் பிறகு பார்வோன் ඉරින් පස්සුව පාරුවන් 4 தடவருக்கு செவி கொடுக்கவில்லை என்றதான காரியம். අතර වතාවක් සවන් නොදුන්නා වූ කාරණාවක් තිබෙනවා. ஏன் கடவுள் இந்த அற்புதங்களை செய்கிறார்? அப்ப ඇයි දෙවියන් වහන්සේ මේ ආස්කම කරන්නේ නම්? பார்வோன் எனக்கு கீழ்ப்படியணும், පාරුවන් මට කීකරු විය යුතුයි. பார்வோன் எனக்கு செவி கொடுக்கணும், පාරුවන් මට සවන් දිය යුතුයි. அவன் மனம் திரும்பணும் என்றதற்காக. එයා පසුතැවිලි වෙන්න ඕනේ කියන කාරණාව තුළ இருட்டோட கூட்டிட்டு போயிருந்தா மனம் திரும்புவானா? අන්ධකාරය තුළ රැගෙන ගියොත් පසුතැවිලි වෙනවද? නෑ. கடவுளுக்கு தேவை இஸ்ரேல், எகிப்தியர், இஸ்ரேல் ஜனங்கள், பார்வோன் எல்லாருமே தேவனே கர்த்தர் என்றதான காரியத்தை அறியணும் என்றது. දෙවියන් වහන්සේට ඕනේ ඉස්රායෙල් ජනතාව, මිසර ජනතාව, පාරුවන් දෙවියන් වහන්සේ, ස්වාමින් වහන්සේ කියලා දැනගන්න ඕනේ. இஸ்ரேல் ஜனங்கள் அனுப்ப இல்லைன்னு சொல்லி 6 தடவை இருக்கு. ඉස්රායෙල් ජනතාව යවන්නේ නැහැ කියලා අය වතාවක්. நீங்க வாசிக்க ஒரு அற்புதத்துக்கு பிறகு இருக்கு அந்த காரு. அனுப்ப விடவில்லை, இஸ்ரேல் புத்திர அனுப்பி விடவில்லை, செவி கொடுக்கவில்லை அப்படின்னா தொடர்ச்சியா வாசிச்சா உங்களுக்கு தெரியும். එක එක ආස්කමින් පල්ලෙහා තියෙන ඉස්රායෙල් ජනතාව යවුවේ නැහැ, සවන් දුන්නේ නැහැ කියන කාරණාව තිබෙනවා සටන් කරගන්න. கடவுள் தலைப்பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. දෙවියන් වහන්සේ කුණුදුල් දරුවන්න මරන්න අවශ්‍ය වූ කාරණාවක් தேவையே නෙවෙයි. இல்ல. முதற் பேரானத்தை கொள்ளையும் தேவையில்ல, மிருக ஜீவன்களை தலைப்பிள்ளை சங்காரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. කුණුදුලාවත් මනුෂ්‍ය කුණුදුලාවත් මරන්න ඕනේ නැහැ, සත්තුන්ගේ ඉන්න කුණුදුලාවත් මරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. கர்த்தருக்கு தெரியும் பார்வோன் எவ்வளவு இருதய கடினம் உள்ளவனதான. දෙවියන් වහන්සේට දන්නවා පාරුවන්ගේ සිත කොතරම් දුරට දැඩිව තිබෙනවද. அவனை மனம் திரும்ப வைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். එයාව පසුතැවිලි වෙන්න ඕනේ, තියන්න ඕන නම් දෙවියන් වහන්සේට දන්නවට කුමක්ද කරන්න ඕනේ කියන කාරණාව. இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர கடவுளுக்கு அதெல்லாம் செய்ய வேண்டியது. நான் சொன்ன மாதிரி இருட்டாக்கி கொண்டு வந்தாச்சு. ඉස්රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේට අන්ධකාරයක් දීලා ටක් ගාලා නිදාස් කරලා ගේන්න පුළුවන්. கர்த்தருடைய நோக்கங்கள் என்னதென்று பாப்போம். இந்த 10 அற்புதங்கள் செய்ததானோ இல்லாட்டி 18 அற்புதங்கள் செய்தனோ இன்னொன்று இருக்கு இல்லையா, காரிருள் 17வது, அப்புறம் ගණ අන්ධකාරයේ 18வது அங்கிட்டு நடக்கிறது. அதை பார்க்கல நாங்க. 18 වෙනි එක බලන්නේ නැහැ. 17 அற்புதங்களுக்கு பிறகு கடவுளுடைய நோக்கங்கள் என்னது? ඒ ආස්කම් 17 තුලදී දෙවියන් වහන්සේ අරමුණ කුමක්ද? நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன். මම මේ වසනගල වචන පද කියවන්න. அந்த வசனங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க வீட்டுக்கு போயிட்டு. ඒ පද ඔබ පොඩ්ඩක් නිවසට කියලා බලා ගන්න. எல்லாம் யாத்ராம் புத்தகத்துல இருக்கு. ඔක්කොම නික්මම පොතේ තියෙන්නේ. நம்ம ஒரு தடவை வாசிக்கிறோம், சொன்னோன்னா ஜட் பண்ணி கொள்ளுங்க. එක වතාවක් කියවන්න ඔබ සලකුණක් තියාගන්න. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 7 වෙනි පරිච්ඡේදය පා. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு நோக்கம். අතේ පා එක අරමුණක්. 7:17 இன்னொரு நோக்கம். අතේ 17 තව අරමුණක්. 7:17 අතේ 17 8:10 8 10 8:10 8 10 8:22 8:22 9:4 9 4 9:14 9 16 14 9 14 அப்புறம் 9:16 ඊට පස්සේ 9 14 14 16 14 16 அதுக்கு பிறகு 9:29 ඊට පස්සේ 9 29 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 10 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 10 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும். 10 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය නැවතත්. 9:17 9 වෙනි පරිච්ඡේදයේ 17 10:3 10 වෙනි පරිච්ඡේදයේ 3 9:17லையும் 9 17 9:17 என்ன இருக்குன்னு சொன்னா, நீ இன்னும் உன்னுடைய இருதயத்தை உயர்த்துகிறாயான்னு கேட்கிறார். 9 17 කියන දෙවියන් වහන්සේ තාමත් නුඹගේ අදවත ඔසවගෙන තියන් ඉන්නවද? 10:3 அவர் கேட்கிறாரு, 10 3 උන්වහන්සේ ආනවා. எது வரைக்கும் உன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாம இருப்பாய் என்று சொல்லி. කොතරම් දුර නුඹගේ අදවත යටත් කරන්න නැතුව ඉන්නේ කියලා அப்ப ගන්නවා. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னது? දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව මොනවාද? பார்வோன் தாழ்மை அடைய வேண்டும். පාරුවන් යටත් විය යුතුයි. ஏன்னா பார்வோனுடைய மனதுல இருக்கேன்னு சொன்னா, நான் தான் ராஜா. පාරුවන්ගේ අදවතේ තියෙන්නේ මමයි රජා. ராஜா மட்டும் இல்ல, රජා විතරක් නෙවෙයි. நான் தான் கடவுள். මම තමයි දෙවියන් වහන්සේ. நான் சொன்னாதான் எகிப்துக்கு மழை பெய்யும். මම කිව්වොත් තමයි මිස්ර දේශයට වැසි වසින්නේ. நான் சொன்னாதான் சூரியன் உதிக்கும். අපි කිව්වොත් තමයි ඉර උදාවන්නේ. அதான் கடவுள் சொல்றாரு. ඒක තමයි දෙවියන් වහන්සේ ஓகே, කියන්නේ. நான் இருட்டாக்குற சூரியனை கொண்டு வா பாப்போம். හරි මම අඳුරු කරන්නම් එන ඉර ගේන්න කියලා කියනවා. ஓகே, நான் கல்மலையை கொண்டு வரேன், எல்லாம் நிப்பாட்டு பாப்போம். එහෙනම් ගල් වර්ෂාව ගේන්න උඩ පුළුවන් නැති කරන්න. பார்வோனுடைய மனதுல என்ன நினைச்சிட்டு இருந்தானே, இதான் கடவுள், இதான் கடவுள், நான் தான் கடவுள் அப்படி சொல்லி. පාරුවන්ගේ අදවතේ මමයි දෙවියන් වහන්සේ කියන කාරණාව තිබුණා. அதை இல்லாமக்கிறது தான் கடவுளுடைய நோக்கம். ඒක නැති කරන එක තමයි දෙවියන් වහන්සේගේ අරමුණ. நீங்க கேப்பீங்க, அப்ப தவளை என்னத்துக்குன்றதான காரியம்? ඔබ අහන්න පුළුවන් එහෙනම් මැඩියන් මොනවාද කියන ආස්කම. தவளை இருந்தா தான் தவளை கத்தும். මැඩියන් හිටියොත් තමයි මැඩියන් කෑ ගහන්නේ. தவளை கத்துனா தான் மழை பெய்யும்.
මැඩියන් කෑ ගැවුවොත් තමයි වැසි වහින්නේ. தவளை கத்த வைக்கிறது நான். ඒ මැඩියන්ව කෑ ගස්සවන්නේ මම. அதுதான் பார்வோண்ட சிந்தனை. ඒක තමයි පාරවන්ගේ සලකුණ. எகிப்தர் எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. මිස්රේ දේශ සිළු දෙන එක තමයි හිතුවේ. அந்த மனிதனுடைய மனதுல இருக்கிற சிந்தனையை கடவுளுக்கு உடைக்கணும். ඒ මිනිස්යාගේ අදවතේ දෙන සිතුවිල්ල කඩන්න ඕනේ. அதுதான் கடவுளுடைய நோக்கம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ හරමුණ. 10 අற்புதம் தேவையில்ல கர்த்தருக்கு அங்க செய்யறது. ආස්කම් 10ක් දෙවියන් වහන්සේට එතන කරන්න අවශ්‍ය නැහැ. 10க்குள்ள 18 தேவையில்ல கடவுளுக்கு. ඒ 10 තුල 18 දක්වා කරන්න ඕනේ නේ ආස්කම්. ஒரே அற்புதத்துல கடவுள் கொண்டு வரலாம். ආමෙන් එකම ආස්කමක් තුල දෙවියන් වහන්සේට රැගෙන එන්න පුළුවන්. 13 நோக்கங்கள் வச்சிருக்கார். 13 நோக்கம். කරුණු අරමුණු 13ක් තබා තිබෙනවා. நீ நானே கர்த்தர் என்பதை அறிய வேண்டும். නුඹ මමම ස්වාමින් වහන්සේ කියලා දැනගත යුතුයි. எகிப்தியர் எல்லாரும் நானே கர்த்தர் என்பதை அறிய ඉස්සර வேண்டும். දේශයන් ඔක්කොම මමයි ස්වාමින් වහන්සේ කියලා දැනගත යුතුයි. இஸ்ரேல் ஜனங்கள் நானே கர்த்தர் என்பதை அறிய ඉස්රායෙල් வேண்டும். ජනතාව මම ස්වාමින් වහන්සේ කියලා දැනගත යුතුයි. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் இதை அறிவிக்க வேண்டும். ඉස්රායෙල් ජනතාවගේ දරුවන්ගේ දරුවන්ට මේ කාරණාව කිය යුතුයි. முழு உலகத்துக்கே நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். මුළු ලෝකෙට මමයි ස්වාමින් වහන්සේ කියලා දැනගත යුතුයි. என்னுடைய நாமம் முழு உலகத்திலே பிரஸ்தாபமாகும்படியாக நான் இதை செய்தேன். මාගේ නාමය සීළු ලෝකයට ප්‍රසිද්ධ වෙන පිණිස මම කරා. என்னுடைய அடையாளங்கள் அதாவது கர்த்தரை அறிஞ்சு கொள்வதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கிறார். මගේ සලකුණ දෙවියන් වහන්සේ දැන ගැනීම පිණිස උන්වහන්සේ අවස්ථාවක් நான் இந்த දෙනවා. அடையாளங்களை செய்யறதற்கான நோக்கம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் මේ என்று සලකුණ කරන්නා වූ කාරණා උන්වහන්සේව දැනගන්නා පිණිස என்னத்துக்காக கர்த்தர் இதை செய்கிறார்? කුමක් උදෙසද දෙවියන් වහන්සේ මේ කාරණාව කරේ? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறதான காரியம் என்னதுன்னு சொன்னா දෙවියන් වහන්සේගේ වචනේ දින කාරණාව කුමක්ද නම්? எதுக்கு கீழ்ப்படியணும்? ඇයි කීකර විය යුතුයි? எதுக்குன்னு சொன்னா என்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியணும்? කුමන කාරණාවටද කීකර විය எந்த යුතුයි? காரணத்துக்கு நான் கீழ்ப்படியணும்? කුමන කාරණාවද මම කීකර විය යුතුයි? என் ஜனம் මගේ ජනතාව என்னை ஆராதிக்க මාව නමස්කාර කරන්න அனுப்பிவிடு. යවන්න. என் ஜனம் මගේ ජනතාව என்னை ஆராதிக்க මට නමස්කාර කරන පිණිස அனுப்பிவிடு. යවන්න. அது எத்தனை தடவை இருக்கு நீங்க தேடி பாருங்க. ඒක කී වතාවක් තීනවද කියලා ඔබ සොයා බලන්න. என்ன நோக்கத்துக்காக விடுதலை ஆக்குறார்? කුමන අරමුණක් කරාද නිදාස් කරන්නේ? என்னை தொழுது கொள்றதற்காக. මට නමස්කාර කරන පිණිස. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்றதுக்கும் அந்த தேசத்துக்கு வெளியே வாரக்கும் தடை யார்? ඉස්රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න සහ ඒ දේශයෙන් නිදාස් වෙන්න තියෙන බාධාව කවුරුන්ද? பார்வோன். පාර්වෝන්. பார்வோன் மனம் திரும்பணுமா? පාරන් පසුතැවිය යුතුද? பார்வோனும் கடவுள் தான், இவர் தான் கடவுள்னு அறிஞ்சு கொள்ளணுமா? පාරොත් මෙයා තමයි ස්වාමින් වහන්සේ කියලා දැනගත යුතුද? இந்த கர்த்தர் செய்த இந்த அற்புதங்களினூடாக பார்வோனுக்கு விளங்கி இருக்கணுமா இல்லையா இவர் தான் கடவுள்னு சொல்லி? දෙවියන් වහන්සේ කරපු ආස්කම් තුල පාරොන් දැනගන්න ඕනේද මෙයා තමයි දෙවියන් වහන්සේ කියලා? நான் கடவுள் இல்ல அவர் தான் கடவுள்னு சொல்லி. මම දෙවියන් වහන්සේ නෙමෙයි උන්වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියලා. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு தான் எல்லாம் செய்ய முடியும். මට කිසිවක් කරන්න බෑ උන්වහන්සේට පමණයි සියල්ල කරන්න පුළුවන් அந்த කියලා. சிந்தனையை பார்வோன் எடுக்கணுமா இல்லையா? ඒ සිතුවිල්ල පාරොන් ලබා ගන්න ඕනේද නැද්ද? எகிப்தியர்கள் அந்த சிந்தனைக்கு வரணுமா இல்லையா? මිසර දේශයන්ට ඒ සිතුවිල්ල එන්න ඕනේද නැද්ද? இஸ்ரேல் ஜனங்கள் அதை விளங்கிக் கொள்ளணுமா இல்லையா? ඊශ්‍රායෙල් ජනතාවත් එක තේරුම් ගන්න ඕනේද නැද්ද? அப்ப எகிப்தியருக்கு அடிச்சு அவனுக்கு தாக்கம் இல்லையோ? එහෙනම් මිසරෙන්ට ඒක බලපෑමක් නැද්ද? அவருக்கு நோய் வந்துச்சு, எகிப்தியருக்கு நோய் வந்துச்சு, මිසරෙන්ට රෝගය ආවා. கொப்புளங்கள் வந்துச்சு. ඒ gadu ආවා. எங்களுக்கு எல்லாம் வரல. අපිට ඔක්කොම ආවේ නැහැ. விளங்கிக் கொள்ளு, கொண்டு வர முடியும், நிப்பாட்டே முடியும். ඔබ පැහැදිලි කරගන්න ගේන්නත් පුළුවන් ඒක නැති කරන්නත් පුළුවන්. அங்கெல்லாம் கல்மலை. ඒ ඔක්කොම ගල් වර්ෂාව. நாங்க தேவண்ட பிள்ளைகள் எங்களுக்கு இல்ல. අපි දෙනවා මේ ස්ථානේ නැහැ. இங்கேயும் போடலாம் வேணும்னா මේ දාන්න පුළුවන් නම්. ஏழுமே இல்லாதா? පුළුවන්ද බැරිද? அங்க இருட்டு உனக்கு வெளிச்சம், நீ வெளிச்சத்துல இருந்து படிக்கணும். ඒ ඝන අන්ධකාරය ඔබට ආලෝකයේ තුල ඉඳලා ඔබ ඉගෙන ගත යුතුයි. அங்க இடி விழுற நேரம் இங்க நீ படிக்கணும். ඒ අකුණු වසින මොහොතේදී මේ තේරුම් ගත යුතුයි. அதுதான் சொல்றேன், நான் தான் கர்த்தர், ஆனால் நீ உணரு. මම තමයි දෙවියන් වහන්සේ ඔබ තේරුම් ගන්න. அப்ப யாரு? எகிப்தியர் மட்டும் தான் உணரணுமோ? එහෙනම් මිස්රයන් විතරයි දෙක තේරුම් ගත යුතුයි. தேவண்ட பிள்ளைகள் உணர தேவையில்லையா? දෙවියන් වහන්සේගේ දරුවන් තේරුම් ගන්න ඕනද නැද්ද? தேவனை ஆராதிக்கிறதற்காக எங்களுக்கு தடையா இருக்கிறது என்னது? දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන පිණිස අපිට බාධාවක් ලෙස තිබෙන්නේ කුමක්ද? இன்னும் தேவனை ஒழுங்கா தொழுது கொள்வதற்காக என்னை அடிமையாக வைத்துக் கொண்டிருப்பது எது? තාමත් නිසියාකාර දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න බැරුව තියෙන වාල්භාවය කුමක්ද? கர்த்தரை பின்பற்றுவதற்காக, கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக, கர்த்தரோடு இந்த பயணத்தை செல்வதற்காக எனக்கு தடையா இருக்கதான காரியங்கள் எவைகள்? ස්වාමින් වහන්සේ අනුගමනය කරන ස්වාමින් වහන්සේ තුල ඉන්නට තියෙන බාධාව කුමක්ද? ஏதாவது உடைக்க இருக்கா? කුමක් හරි බිඳින්න තිබෙනවද? ஜெபம் பண்ணாங்க, அப்படித்தான் சொன்னாங்க. යාඥා කරන මොදේම තමයි කිව්වේ. கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில திருத்திக் கொள்ள வேண்டியதான காரியங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. ස්වාමීන් අපේ ජීවිතය අඩගස්සිය යුතු කාරණාවන් අපිට කියා දෙන්න. கர்த்தர் எத்தனை தடவை எங்களை கூப்பிட்டு இருக்காரு, வா இப்ப என்னைய தொழுது கொள்றேக்கு வா. දෙවියන් වහන්සේ කී වතාවක් අපිට කැඳවලා තියෙනවද? දැන් මාට නමස්කාර කරන්න, දැන් මාට නමස්කාර කරන්න එන්න வா කියලා. இப்ப வந்து ஜெபம் பண்ணு, එන්න පොඩ යාඥා කරන්න. வா இப்ப வந்து பைபிளை வாசி, දැන් ඒ වෙලාව බයිබලේ කියවන්න. அதன் மூடு,
ඒක වාන්න. இந்த டிவியை மூடு, ඒ ටීවී එක වාන්න. இந்த போனை மூடு, මේ ෆෝන් එක වාන්න. சைடுல வை. මේක පැත්තකින් තියන්න. வா. එන්න. எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பாரு. කී වතාවක් කනගාලා ඇතිද? எங்கள்ட்ட இருந்து எத்தனை தடவை கடினமா இருக்கு. අපගේ අදවත කී වතාවක් දැඩිව තිබුණාද? கடினமான இருதயங்களை கடினமா தான் உடைக்கணுமோ தெரியல. இல்ல සෝරි. கடினமான இருதயங்களை கடினமா தான் உடைக்கணுமா. දැඩි අදවත දැඩියෙන්ද බින්දින්න ඕනේ. சே, அன்பா தான் செய்கிறார். ප්‍රේමෙන් බින්දින්න පුළුවන්. போனை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல போனை நிலத்துல அடிக்கிற கடவுளுக்கு முடியுமா முடியாதா. ෆෝන් එක බලමින් ඉන්න මොහොතේ ෆෝන් එක පොලේ ගන්න දෙවියන් වහන්සේට පුළුවන්ද බැරිද? ஏழுமா இல்லாதா. පුළුවන්ද බැරිද? இல்லாட்டி 30 கிலோ ஐஸ் கட்டிய டொப்புனி போன்ல முடியுமா முடியாது. சும்மா නැත්නම් கேக்குறேன். කිලෝ 30ක බර අයිස් කැටයක් ටොක් ගාලා දාන්න පුළුවන්ද බැරිද? ஓஹோ, எகிப்துக்கு மட்டும்தான் அற்புதமா, எங்களுக்கு செய்ய மாட்டாரோ. මිසර දේශයට පමණ දාස්කම් අපිට කරන්නේ නැද්ද? நான் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற இடத்துல என்னை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா ஐஸ் கட்டி கூரையிலையும் போடலாம், மண்டலையும் போடலாம். යම් කිසි වාල්භාවයක මම ඉන්නන මම නිදාස් කරන්න ඕන නම් ඒ අයිස් කැටේ වාලෙටත් දාන්න පුළුවන්, ඒ මන්දතන මගේ ඉසරත් දාන්න පුළුවන්. நானும் பார்த்த நிறைய நாள் என்னை பாஸ்டர் ஏண்டா கூப்பிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு මමත් බැලුවා ඒ කීව බොහෝ දවස් මාව පාලකවරයා කැඳෙවි නැති. விசுவாசிகள் சொல்லிட்டாங்களே அந்த மனுஷன் கூப்பிடாங்க, கூப்பிட்டா இப்படிதான் எதையாவது கல்மலைய தலையில போட்டுருவாரு. ඇදිලිවන්තයන් කියලා ඇතේ ඒ කෙනා වඬ ගන්න එපා. යා නැත්නම් පර්වතයක න ඔලුවට දායි. இல்ல இல்ல எனக்கு தெரியும், நீங்க விரும்புவீங்க, பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். නෑ නෑ මම දන්නවා මම ප්‍රශ්නයක් නෑ කියලා. என்ன කුමක්ද? எங்களுக்கு அந்த கத்தரை ஒழுங்கு ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்குதுயா. අපිට නිශ්‍යාකාර දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන තියෙන බාධාව කවුරුන්ද? பார்வோனுக்கு எத்தனை 17 தானே பார்வோனுக்கு அற்புதங்கள். ඒ 15ක් නේ. எங்கட வாழ்க்கையில எத்தனை அற்புதம் செஞ்சிருப்பாரு. ආමෙන්. අපේ ජීවිතේ කොපමණවා කී වතාවක් ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எத்தனை அற்புதம் செஞ்சிருப்பாரு. කැලීම ලැබු බුදාපට උන්වහන්සේ කොතරම් ආස්කම් කළද? ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல இருந்து எத்தனை அற்புதம் செஞ்சிருப்பாரு. ගැලීම ලබන පෙතමින් උන්වහන්සේ කොතරම් ආස්කම් කළද? எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. අපිට ඒක ප්‍රශ්නයක් ලෙස තේරෙනවා. ஆனா அந்த பிரச்சனையை நன்மையா பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியுமா. නමුත් ඒ ප්‍රශ්නේ යාපත දෙසින් බලන්න අපිට තේරුම් ගන්න පුළුවන්. நாங்க விசுவாசிக்கிறது எனக்கு டெங்கு வரக்கூடாது, சிக்கன் குண்டி எனக்கு வரக்கூடாது. අපි විශ්වාස කරනවා ඩෙන්ගු එන්න හොඳ නැහැ, චිකන් කුන්නිය එන්න හොඳ නැහැ කියලා. வந்தா என்ன? ඇයි ආවොත් මොකද? கர்த்தருடைய அனுமதி இல்லாம எங்களுக்கு வருமா? දෙවියන් වහන්සේගේ අනුමැතියක් නැතුව අපිට ඒක தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதி இல்ல, அவருடைய அனுமதி இல்லாம எங்களுக்கு டெங்கு சிக்கன் குண்டியா வருமா? දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේගේ අනුමැතියක් නැතුව දේව දරුවන්ට ඩෙන්ගු සහ චිකන් කුන්නිය ඇති වේද? வந்துச்சு, ආවා. குணமாகிச்சு. සුව වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா இல்லையா? ස්වාමින් වහන්සේට ස්තුති වේවද නැද්ද? வரல, ආවේ නැහැ. வரல ஐயா. ආවේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. දෙවියන් වහන්සේට ස්තුතියි. எத்தனை பேர் கடைசி ஆஸ்பத்திரி போனீங்க? அட்மிட் ஆகி மருந்தெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கடைசி எப்ப போனீங்க? ඔබ අන්තිමට කී දෙනෙක් නතර වෙලා ප්‍රතිකාර කරාද? போன வருஷம் போனவங்க, ගිය අවුරුද්දේ ගියාය. அதுக்கு முதல் வருஷம் போனவங்க, ඊට ඉස්සෙල්ලා අවුරුද්දේ ගියාය. அதுக்கு முதல் வருஷம், ඊට ඉස්සෙල්ලා අවුරුද්ද. ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல, අවුරුදු පහකට ඉස්සෙල්ලා. 5 வருஷத்துக்கு முதல்ல அட்மிட் ஆகி மருந்து எடுத்தீங்க. 5 வருஷத்துக்கு முதல்ல. අවුරුදු පහකට ඉස්සෙල්ලා. அது பிறகு போகல. ඊට පස්සේ ගියේ නැහැ. அது பிறகு 5 வருஷம், அது பிறகு அப்புறம் நோயே இல்ல. ඊට පස්සේ රෝගෙම නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? දෙවියන් වහන්සේට ස්තුති කරාද? சிலர் 6 வருஷத்துக்கு போயில்ல, 7 வருஷம், சிலர் ஆஸ்பத்திரி பக்கமே போயில்ல. නැත්තම් අත අවුරුදු 7ක් එහෙම නැත්නම් ඉස්පිතාලේ පැත්ත පළාතටත් ගියේ அப்ப නැහැ. போனோன்னு பார்த்து நீ ஏதாவது கடவுள் புதுவா பாவம் செஞ்சு එමෙ යන කෙනා බලලා දෙවියන් වහන්සේට විරුද්ධව පව් කරාද? නෑ නෑ නෑ. நோயாக்கவும் தெரியும், குணமாக்கவும் தெரியும். ඒ රෝගය ඇති කරන්නත් පුළුවන්, සුව කරන්නත් පුළුවන්. என்னோட கர்த்தர் இருக்கிறார். எஸ், ආමෙන්. මා සමග ස්වාමින් වහන්සේ ඉන්නවා. அவங்களோட இருக்கிறாரு. ඔවුන් සමගත් ඉන්නවා. எகிப்தியரோடும் இருக்கிறார். මිස්ර වාසීන් සමග සිටියා. எகிப்தியரை போட்டு தள்ள கடவுளுக்கு நவள நேரம் போகுமா? මිස්රයන් මරන්න දෙවියන් වහන්සේට මාව ලොකු වෙලාවක් යනවද? அங்க நீங்க பார்க்கணும், ஏசாய புத்தகத்துல 1,80,000 ராணுவ வீரர்கள் போட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. එසයි පොතේ බලපනම් 1,80,000 දෙනෙක් සෙබළුන් උන්වහන්සේට අග්ගල මැරුවා. 1,85,000 ராணுவ வீரர்கள். 1,85,000ක සේනාවක්. அசிரிய ராணுவம். අසීරියන්ගේ සේනාව. அவங்க வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா, எருசலேமுக்கு விரோதமா பேசிட்டு போனாங்க. ඔවුන් ඉස්රේල් ජනතාවට ජෙරුසලමට විරුද්ධව කතා කරලා ගියා. காலையில எலும்பினானுவ. උදෑසන නැගිට්ටා. ராஜா எலும்பினதோடு 1,80,000 எலும்பிட்டானு. රජතුමා නැගින්න මොහොතේ 1,85,000ම නැගිට්ටා. ராஜா பாக்குற ராணுவம் சுத்தி வர. රජතුමා බලනවා ඒ සේනාව. தப்படி விழுந்துட்டானு. 1,00,000 முடிச்சு ஒரே ඒක காலம். සම්පූර්ණම කෙනා ඉවර. එහෙම ටොක් ගාලා වැටෙනවා. பார்வோன் இல்லாம இருக்கிற கடவுளுக்கு நான் அவ்வளவு நேரம் போகுது. පාරුණ නැති කරන දෙවියන් වහන්සේට තරම් වෙලාවක් යනවද? எல்லாம் செய்யலாம். මේ සියල්ල කරන්න පුළුවන්. எங்கட வாழ்க்கைக்கு எத்தனை கிருபை. අපේ ජීවිතේට කොතරම් කරුණාවද? எங்களுக்கு தெரிஞ்ச மத்தவங்களோட வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்காரு. අපිට දන්න අනිත්‍යගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ කොතරම් ආස්කම් කළා තිබෙනවද? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. கர்த்தர் ஒழுங்கா ஆராதிக்கிறீங்களா? දෙවියන් වහන්සේ නිසියාකාර නමස්කාර முழு කරනවා. மனதோட ஆராதிக்கிறீங்களா? මුළු අදවතින් නමස්කාර කරනවද? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவீங்களா? දෙවියන් වහන්සේගේ සද්දයට කීකරු වෙනවද? எங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினம்.
අපගේ අදවත කොතරම් දැඩිව තිබෙනවද? எத்தனை பிரசங்கம் கேட்டுப்போம் வருஷத்துக்கு, කොච්චර දේශනාවන් ආලා දිනවද වර්ෂයට? எத்தனை தடவை தீர்மானம் எடுத்துருவோம், அனுப்புற 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 பார்ப்போம் மாதிரி அனுப்புற அனுப்புற வாரையா வாரையா வாரையா. කොච්චර වතාවක් අපි තීරණවල් කරලා තියෙනවද? යවනවා